குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஆதிகுரு ஸ்ரீ பிரக்ஞா தட்சிணாமூர்த்தியின் பாதார கமலங்களை சரணடைந்து நம்முடைய குருநாதர் எங்களுக்கெல்லாம் குலதெய்வமாக விளங்குகின்ற பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகராஜ் அவர்களின் பாதார கமலங்களையும் சரணடைந்து இங்கு இந்த திருக்குறள் பேரவையின் சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ள அனைவருக்கும், இங்கு வந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் எனக்கு அன்பு நிறைந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு விவேகானந்தரை பற்றி ஒரு பாட்டு நான் சொல்கிறேன், எல்லோரும் சொல்லுங்கள், அது பிற ஆரம்பிக்கலாம். ஆண்மை ஊறு கொண்ட அந்தணன் எங்கள் அண்ணல் விவேகானந்தனின் மாண்பை அளந்திட எண்ணினால் இந்த மண்ணையும் விண்ணையும் பண்ணலாம். ஆண்மை ஊறு கொண்ட அந்தணன் எங்கள் அண்ணல் விவேகானந்தனின் மாண்பை அளந்திட எண்ணினால் இந்த மண்ணையும் விண்ணையும் பண்ணலாம். காமனை போன்ற அழகினான் பொல்லா காமத்தை வென்று பழகினான். சோமனை போல குளிர்ந்தவன் ஞான சூரியன் போல கிளர்ந்தவன். வீரத்துறவரம் நாட்டினான் திண்ணை வீணர் வேதாந்தத்தை ஓட்டினான். தீரச் செயல்களை நாடினான் இந்த தேச நிலை கண்டு வாடினான். பெண்ணின் பெருமையை போற்றினான் ஆண்கள் பேடித்தனங்களை தூற்றினான். மண்ணின் சுகங்களை விட்டவன் ஏழை மக்களுக்காய் கண்ணீர் கொட்டினான். அடிமை மனதை அகற்றினான் உயர் அன்பின் உறுதி புகட்டினான். கொடுமை அகன்றிட முந்திடும் தவ கூட்டத்தை நாட்டுக்கு தந்தவன். ஆண்மை ஊறு கொண்ட அந்தணன் எங்கள் அண்ணல் விவேகானந்தனின் மாண்பை அளந்திட எண்ணினால் இந்த மண்ணையும் விண்ணையும் பண்ணலாம். இந்த பேரவையின் சார்பாக இன்றைக்கி சொற்பொழிவு விவேகானந்தரை பற்றி ஆற்றணும்னு சொல்லி அவர் அசோகன் ஐயா அவங்க என்கிட்ட கேட்டாங்க. ஏன்னா எனக்கு விவேகானந்தர் அவ்வளோ பிடிக்கும். ஆனால் அவரை பற்றி நான் இது வரைக்கும் எந்த இடத்துலையும் சொற்பொழிவு ஆற்றினதில்லை. என்னுடைய சொற்பொழிவுகளில் அவருடைய உதாரணங்கள் நிறையா வரும். தனிப்பட்ட முறையில் அவரை பற்றி நான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன். 83, 84 நான் அந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு உள்ளே நுழைஞ்ச உடனே ரா கணபதி எழுதின விவேகானந்தர் புக்கு படித்தேன். 83, 84 வாழ்க்கை வரலாறு. ஃபஸ்ட்டு நான் கீதை படிச்சுட்டு இந்த புக்கு தான் படித்தேன். ஃபஸ்ட்டு கீதை புக்கு படித்தேன், பிறகு இது படித்தேன். அதுக்கு பிறகு பகவான் ராமகிருஷ்ணருடைய புக்கு படித்தேன். ராமகிருஷ்ணர் புக்கு படிக்கும்போது கண்ணில் அவ்வளோ கண்ணீர் வந்திருக்கு, அவ்வளோ அருமையாக அவருடைய இதுகள்லாம். விவேகானந்தரை படித்த உடனே மனசில் ஒரு எழுச்சி எல்லாமே வந்துச்சு. அதை எழுதின ஒரு ரா கணபதி. பிறகு கடைசியில் அவருக்கே சேவை பண்ணுற பாக்கியம் எனக்கு கிடைச்சது, அந்த ரா கணபதிக்கு. அதனால் அவரை பற்றி பேசுகிறோம்னு சொல்லும் பொழுது எனக்கு கொஞ்சம் ஆர்வமும் அதிகமாக இருந்தது, விருப்பம் இருந்தது. இருந்தாலும் ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா ராமகிருஷ்ணர் ஒரு இடத்துல சொல்வார்,
பகவானை பற்றி அறிஞ்சிக்கிறோம்னா அவர் சக்கரை மலை மாதிரி, சக்கரை மலை. வியாசர், வால்மீகி, வசிஷ்டர் போன்றவரெல்லாம் கட்டெரும்பு மாதிரிம்பார். சக்கரை மலையில் கட்டெரும்பு எவ்வளோ சாப்பிடும்? பகவானை பற்றி இவங்க தெரிஞ்சுக்கிட்டதே சக்கரை மலையில் கட்டெரும்பு எவ்வளோ சாப்பிடும் அவ்வளவுதேங்கிறார். யார்? வால்மீகி, வசிஷ்டரே. அது மாதிரி இவருடைய மாண்பை அளந்திட எண்ணினால் விண்ணையும் மண்ணையும் பண்ணலாங்கிறார். இவருடைய பெருமை, இவருடைய ஆற்றல், இவருடைய திறமை, இவருடைய செயல்பாடுகளை நினச்சி பார்த்தா பிரமிப்பாக இருக்குது. அது ஒரு சக்கரை மலை மாதிரி இருக்குது. அதை சொல்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணுறதுக்கு ஒரு சிற்றெரும்பு மாதிரின்னு வச்சுக்கோங்க. நாம் அவ்வளோதான் சொல்ல முடியும் அவரை பற்றி. கற்பனைக்கு அடங்காத ஆற்றல் உள்ள ஒரு பெரும் மகானவர். இன்றைக்கி அவரை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. இது எல்லாரும் நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம். இதில் திருக்குறள் பேரவையிலிருந்து ஆரம்பிச்சிருக்கிறதுனால திருக்குறள் முதல்ல ஒன்று சொல்கிறேன். திருக்குறளில் கடவுள் வாழ்த்து, கடவுளை வழிபடுவது, பிறகு இயற்கை வழிபாடு, வான் சிறப்பு, 2வது அதிகாரம் வான் சிறப்பு. நம்ம வழிபாட்டு முறைகள் சில இருக்குது. கடவுளை முதல்ல வழிபடுவது, கடவுளை வாழ்த்தி வழிபடுதல். வான் சிறப்புன்னு சொல்லி 5 பூதங்கள் இருந்தாலும் கூட நீர் இல்லாட்டி உலகம் வாழ முடியாது. அதனால் இயற்கை வழிபாட்டில் நீரை வச்சிருக்கார் வள்ளுவர் 2வது அதிகாரத்தில். 3வது அதிகாரம் நீத்தார் பெருமை, துறவியின் பெருமை. துறவிகளை இறைவனோடு ஒப்பிட்டு பார்த்து வழிபடுவது நம்ம சம்பிரதாயத்தில் இருக்குது. அதனால் 3வது வழிபாடு என்ன வச்சிட்டாரு? நீத்தார் பெருமை. நீத்தார்னா அந்த இறந்தவங்களையும் நீத்தார்னு சொல்லுவாங்க. அந்த நீத்தாரில் துறவியின் பெருமை அதுக்கு கிட்டத்தட்ட ஒத்து தான் வரும். அவர் உடம்பு விட்டுட்டு போயிருக்கார் நீத்தார், இவர் எல்லாத்தையும் விட்டுட்டார், பற்ற எல்லாத்தையும் விட்டவர். அதனால் இவருக்கும் பேர் நீத்தார். அப்படி 3வது அதிகாரம் துறவிகளை பற்றி ஒரு 10 குறள் சொல்லியிருக்கார் திருவள்ளுவர். அந்த குறளின் அத்தனை அம்சமும் விவேகானந்தருக்கு பொருந்தும். அதில் முதல் குறள் ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவுங்கிறார். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. அதாவது நல்லொழுக்கங்களில் நிறைந்து நின்று பற்று நீக்கியவர்களுடைய பெருமையை பேசுவதனால்தான் நல்ல நூல்களுக்கே பெருமை ஏற்படுதான். இன்றைக்கி அது மாதிரி அப்படிப்பட்ட துறவியினுடைய பெருமையை பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு, கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்பு, இது நம்மளுக்கெல்லாம் பெருமை தரக்கூடியது. இன்னொரு குறள் இருக்குது, 2வது குறள். துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. இந்த குறளுக்கு ஒரு நாஸ்தியர் விளக்கம் இருந்தார், தலைவர், முன்னாள் முதல்வர் கலைஞர். அது நான் அப்போ குறளோவியத்தில் அப்போ படித்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு அவருடைய விளக்கம். அவர் எழுதும்போது என்ன எழுதியிருக்காருன்னா, துறவிகள் இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க, எப்பயுமே அவங்க கொஞ்சம் கிண்டல் பண்ணுவாங்கல்ல, இன்றைக்கி அந்த மாதிரி துறவிகள்லாம் இல்லை. ஆனால் பக உயர்ந்த நிலையில் இருந்த துறவிகள் நம்ம நாட்டில் வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறார். அவர் சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அப்படிப்பட்ட துறவிகளினுடைய பெருமையை வள்ளுவர் சொல்லலாம்னு நினச்சாராம். அது துறவிகளின் பெருமையை வள்ளுவர் சொல்லலாம்னு நினச்சாராம். எவ்வளவு பெருமை இருக்குதுன்னு கணக்கு போடணும்னு நினச்சாராம் வள்ளுவர். இதெல்லாம் எழுதுறது யார்? இந்த விளக்கம் எழுதுகிற கலைஞர் எழுதுறாரு. நம்ம அவரை பற்றி சொல்லக்கூடாது, இருந்தாலும் சிலது சிறப்பு இருந்தால் சொல்லணும்ல. அப்போ எழுதிட்டு என்ன சொல்கிறார் அவர்? வள்ளுவர் யோசித்து பார்த்தாரலாம், வானத்தில் எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கோ அவ்வளவு நட்சத்திரத்தில் உள்ள பெருமை, அவ்வளவு நட்சத்திரம் எவ்வளோ அந்த எண்ணிக்கை பெருமை சொல்லலாம்னு நினச்சாராம். விஞ்ஞான உலகத்தில் கண்டுபிடிச்சிருவானா. இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்காங்க, நம்ம கேலக்சியில் 10,000 கோடி நட்சத்திரங்கள் இருக்குது. இப்படி 10,000 கோடி நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு விஞ்ஞானி கண்டுபிடிச்சிருக்கான். இப்படி ஒரு காலத்தில் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி அதெல்லாம் சொல்ல வளர்ந்து ஒதுக்கி விட்டாராம் வள்ளுவர். பிறகு யோசிச்சார், ஆற்று மணல் என்னென்னா எவ்வளோ பெருமை இருக்குமோ அவ்வளோ சொல்லலாம்னு நினச்சாராம். இதெல்லாம் அவர் எழுதியிருக்கார் விளக்கத்தில். அதையும் கூட ஏதோ ஒரு கால்குலேஷன் பண்ணி விஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு நினச்சிட்டு எதை எண்ண முடியாதுன்னு யோசித்து பார்த்தாராம் வள்ளுவர். இது வரைக்கும் உலகத்தில் எத்தனை பேர் பிறந்து இறந்துருக்காங்களோ அவ்வளோ பெருமைன்னு தரோம், அது எண்ணவே முடியாது, இப்படி எழுதியிருக்கார் அவர். அந்த பெருமைக்கு இலக்கானவர் விவேகானந்தர். அவரை பற்றி நம்ம இப்போ கொஞ்சம் பேச போகிறோம். இதில் என்னன்னு சொன்னால், அவருடைய பிறப்பு, பிறகு இளமை பருவம், வாலிப பருவம்,
ஆன்மீக பயணத்தில் குருதேவரை சந்தித்தது, குருதேவருடன், ராமகிருஷ்ண பரமஹம்சருடன். ராமகிருஷ்ணர் பரமஹம்சருக்கு பின்பு பிறகு அமெரிக்க பயணம். இப்படி அவருடைய வாழ்க்கையை ஒரு சுருக்கமாக, ஒரு மேலோட்டமாக பார்க்கப்படும். முழுமையாக சொல்கிறதுங்கிறது இவ்வளோ பெரிய வால்யூம் 2 புக்கு இருக்குது. அது பேசுகிறதுக்கு நாள் கணக்காக பேசிக்கிட்டே இருக்கலாம். நான் சுருக்கமாக உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். விவேகானந்தர் பிறந்தது கல்கத்தாவில் சிம்லா பகுதியில் இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு தத்தர் குடும்பத்தில் பிறந்தார். அவங்க அப்பா நன்கு படித்தவர், பிரபல வக்கீல். சாதாரண வக்கீல், ஒரு பிரபலமான வக்கீல். நல்ல படித்த குடும்பம், பெரிய குடும்பம், வீடே பங்களா மாதிரி இருக்கும். அந்த குடும்பத்தில் பிறந்தவர். அப்பா பேர் விஸ்வநாத தத்தர். பெரிய வழக்கறிஞர், ஆனால் பயங்கரமாக செலவாளி. ஊரம் வர்றதெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாராம். அவருடைய தாத்தா, விவேகானந்தருடைய தாத்தா ஒரு சன்னியாசி. அம்மா பேர் புவனேஸ்வரி. இவருடைய தாத்தா எப்படிப்பட்டவர்னா, அந்த விஸ்வநாத தத்தர் பிறந்து கொஞ்ச நாளில் விவேகானந்தருடைய தாத்தா, அப்பாவுடைய அப்பா, எல்லாத்தையும் விட்டு போட்டு சன்னியாசியாக போயிட்டார். இவங்க தேடுறாங்க, எங்கே இருக்காங்கன்னே தெரியலை. விவேகானந்தருடைய தாத்தா சன்னியாசி. ஒரு தடவை புவனேஸ்வரி அம்மா காசிக்கு யாத்திரை போகிறாங்க. அங்கே போய்கிட்டு இருக்கும்போது அந்த வெயில் தாங்காமல் மயக்கம் போட்டுறாங்க. மயக்கம் போட்டோன்னு விழித்து பார்க்குறாங்க. அவருடைய கணவர் விவேகானந்த தாத்தா அவங்கள மடியில் தலையை வச்சு தண்ணி தெளிச்சிக்கிட்டு இருக்கார். முழிச்சு பார்த்தா கணவர் சன்னியாசியாக இருக்கார். எந்திரிச்சோன்னு விட்டு அப்படியே போயிட்டாராம். எந்திரிச்ச உடனே விட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாராம். திருப்பி தேடி இருக்காங்க, அவர் கண்டுபிடிக்கவே முடியலை. ஒரு கல்கத்தா வந்திருக்கார். கல்கத்தா வந்திருக்கான்னு கண்டுபிடிச்சி அவரை கட்டி பிடிச்சி இழுத்துட்டு ரூமில் போட்டு பூட்டி வச்சுட்டாங்களாம் விவேகானந்தருடைய தாத்தாவை. பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இருந்திருக்கார் ஒரு வாரம். இவங்க ஒன்றும் வர திருத்த முடியாது, திறந்து விட்டாங்க. ஓடி போயிட்டாரா. போய் அது பிறகு அவருடைய வாழ்க்கையே எங்கே இருந்தார், ஏதோ காசியில் ஒரு மடத்தில் இருந்தாருன்னு ஒரு தகவல் வந்துச்சு. அது பிறகு தெரியவே இல்லை. அப்போ இவருடைய பரம்பரையிலே ஒருத்தர் நல்ல சன்னியாசியாக இருந்திருக்கார் விவேகானந்தருடைய பரம்பரையில். இவங்களுக்கு விஸ்வநாத தத்தருக்கும் புவனேஸ்வரி குழந்தை இல்லை. ரொம்ப நாள் இருக்கும்போது காசி விஸ்வநாத பிரார்த்தனை பண்ணி, ரொம்ப வழிபாடு பண்ணி, ரொம்ப தவமெல்லாம் இருந்து விவேகானந்தர் பிறக்கிறார். நீயே எனக்கு மகனாக பிறக்குன்னு வேண்டிச்சான் விஸ்வநாதர்கிட்ட. அப்படி தவம் இருந்து பெற்றதில்லை இந்த விவேகானந்தர். ஜனவரி மாதம் 1963 வருடம் 12ஆம் தேதி பிறந்தார். இன்றைக்கி அவர் பிறந்து 163 வருஷம் ஆச்சு விவேகானந்தர் பிறந்து. அப்படி ஒரு தவம் இருந்து அந்த பெற்ற பிள்ளை அவர். இறந்தது 1902 ஜூலை 4. இது வரைக்கும் அவர் 39 ஆண்டுகள்னு அவர் உயிர் வாழ்ந்தார். 39 ஆண்டுகளுக்குள்ளே அவர் செய்யாத சாதனைகளே இல்லை. அவ்வளோ பெரிய ஆற்றலை பண்ணிட்டார். ஏன் இள வயசில் போனார் நிறைய பேர் நினைப்பாங்க. அவர் வயசான பிறகு போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவருடைய பக்தர்கள்லாம் வயசான ஆளாக இருப்பாங்க. அந்த இளம் தோற்றம் இளைஞர்கள்லாம் இழுக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் அந்த குறிப்பிட்ட வயசுலேயே அவர் அத்தனை சாதனையும் செய்துட்டு போயிட்டார். வீட்டில் இவர் செய்யாத சேட்டையே கிடையாது. அப்படி ஒரு சேட்டை பண்ணுவாராம். பொதுவாக பெரிய ஆளுகள்லாம் அப்படித்தான். எங்கள் ஓங்காரசாமி வீட்டில் சொல்லுவாங்க, அப்படி சேட்டை பண்ணுவாராம். அவரே சொல்லியிருக்காரு. அது மாதிரி விவேகானந்தர் அவ்வளோ பெரிய சேட்டை பண்ணி இந்த அம்மாவால் தாங்கவே முடியாது. சிவன்கிட்ட போய் அழுமா, உன்னைய கேட்டால் நீ உன் பூதகணத்தில் ஒன்று அனுப்பிச்சி விட்ட, நீ பிறக்கணும்னு நான் வேணேன், நீ என்னடா உன் பூதகணத்தை போய் என்கிட்ட அனுப்பிச்சி விட்ட அப்படின்னு சொல்லி சிவனை போய் திட்டுமா. அந்த அம்மா புவனேஸ்வரி அம்மா போய் திட்டுமா. ஆனால் உண்மையிலே தாய் சேட்டை பண்ணுற குழந்தைய ரசிப்பாங்க, வெளியே எரிச்சப்பட்டால் ரசிப்பாங்க. ஒரு வீட்டில் ஒரு அம்மா பையன் ரொம்ப சேட்டை பண்ணுறான்னு சொல்லி ஒரு சாமியார்கிட்ட போய் இவனை பிடிச்சி வைக்கவே முடியலை, ரொம்ப சேட்டை பண்ணுறான், ஏதாவது பண்ணுங்க சாமின்னு கேட்டுச்சான். அவர் நாளைக்கிருந்து சேட்டை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார், ஆசீர்வாதம் பண்ணி. வீட்டில் அந்த பையன் பேசாமல் உட்காந்துருந்தானா, சாப்பிடுவானா, படிப்பானா, தூங்குவானா, இப்படியே இருக்கும். இந்த அம்மாவுக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. சாமி என் மானுக்கு என்னமோ ஆகிப்போச்சு, நீங்கள் ஏதாவது பண்ணுங்க, திருப்பி பழைய மாதிரி ஆக்கி விட்ருங்கன்னுச்சான். அது மாதிரி சேட்டை பண்ணுறதுங்கிறது ரசிப்போம், கொஞ்சம் சிரமம் இருக்கும். ஆனால் சேட்டை பண்ணாட்டி இப்போ நம்மளுக்கு பிடிக்காது. அந்த அம்மா தாங்கவே முடியாமல் சிவனை போய் திட்டிருக்கு. அந்தளவுக்கு சேட்டை பண்ணியிருக்காரு இவர்.
இன்னொன்று என்ன பண்ணுவார் அப்படின்னா, சின்ன வயசில் யாராவது தெருவில் கஷ்டப்பட்டு போய் வீட்டில் இருக்க தூக்கி கொடுத்து விட்டுருவாராம், கொண்டு போன்னு சொல்லி. சாப்பாடு எதாக இருந்தாலும் தானம் பண்ணிடுவார். ஒரு தடவை என்ன பண்ணுறாங்க, வெளியே போக வேண்டியிருக்கு, இவனை விட்டுட்டு போனால் வீட்டில் இருக்கலாம் காலி பண்ணி தானம் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி சின்ன பையனாக இருக்கும்போது கதவை பூட்டிட்டு சாவியை கொண்டு போயிட்டாங்க. இவர் ஜன்னலை திறந்து பார்த்துருக்க, ஒரு பிச்சைக்காரன் சட்டை இல்லாமல் வந்திருக்கான். அப்பாவுடைய பெரிய கோட்டத்துக்கு இங்கே வாங்கி கொடுத்து விட்டார். அப்பா கோட்டை தூக்கி ஜன்னல் வழியாக கொடுத்து விட்டுருக்காரு. சின்ன வயசுலேயே அவருக்கு அப்படி தானம் பண்ணுற ஒரு புத்தி இருந்திருக்கு. சின்ன வயசில் இவருக்கு சின்ன வயசுலேயே பயமின்மைன்னு ஒன்று இருந்திருக்கு. அப்பயே பயப்பட மாட்டாராம். இந்த பையங்கள்லாம் கூட்டு போய் ஒரு வீட்டில் வெளியே ஒரு தோட்டம் இருக்குது, அங்கே என்ன பண்ணியிருக்கார், மரத்தில் போய் பூரா ஏறுறது, பிடிச்சி ஆட்டுறது, கீழே தவ்வுறது, விளையாடுறது, இப்படியே அந்த மரத்தை போட்டு ஆட்டி உலுக்கி பெரிய ஒரு விளையாண்டுக்கிட்டே வந்திருக்காங்க. அந்த வீட்டில் இருக்க பெரியவர் இவங்க சேட்டை தாங்க மாட்டேங்குது, இவங்களை ஏதாவது வழி பண்ணணும்னு சொல்லிவிட்டு அந்த பையெல்லாம் கூப்பிட்டு, அந்த மரத்தில் பேய் இருக்குது தெரியுமா உனக்கு, பேய் இருக்குது, அங்கே போனேன்னு உனக்கு பேய் பிடிச்சிக்கணும்னு சொல்லிடுறாரு. இவர் மறுநாள் ஒரு பையன் கூட அந்த மரத்துக்கிட்ட போகல. இவர் என்னடா போகலைங்கிறாரு. அந்த மரத்தில் பேய் இருக்கான், அதனால் பெரியவர் சொன்னார் அங்கே போகக்கூடாதுன்னு இருக்கேன். ஒரு மாதமாக விளையாண்டோம்ல, பேய் இருந்தால் பிடிச்சிருக்கணும்ல, இது வரைக்கும் ஏன் பிடிக்கிற, அப்படி பிடிச்சா பார்ப்போம் வான்னு கூப்பிட்டு போயிட்டாரான். இது வரைக்கும் விளையாண்டோம், அப்போ பிடிக்காத போய் இன்றைக்கி எப்படிப்பா வந்து பிடிக்கும் அப்படின்னாராம். சின்ன வயசில் ஒரு நுட்பம் பாருங்கள். அப்படி ஒரு சின்ன குழந்தை பருவத்திலேயே அப்படி ஒரு பயமின்மை, ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல், புத்தி இருந்திருக்கு. படிப்பில் முதல் மாணவனாக வருவாராம். கல்லூரியில் படிக்கும்போது அப்படி இயல்பிலேயே இசையில் அவருக்கு நாட்டம் இருந்திருக்கு. வீணையெல்லாம் அருமையாக மீட்டுவாராம், இசை கருவிகளை அற்புதமாக மீட்டுவாராம். கல்லூரியில் முதல் மாணவனாக இருப்பாராம். என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பழைய மாணவர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி வச்சுருக்காங்க. அதில் போட்டி, சண்டை போட்டி இதெல்லாம் நடந்திருக்கு. இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இவருடைய திறமையை பார்த்து கூட இருக்க ஸ்டூடெண்ட்டுகளுக்கு சில பேருக்கு பொறாமை. பழைய மாணவர்கள்ங்கிறது அவங்கள வச்சு இவங்களால் அவர் எதிலையும் ஜெயிக்க முடியல. இவரை ஜெயிக்க வச்சு ஏதோ சிலம்பு மாதிரி ஒரு சண்டை போட்டி, அதில் இவர் தலையிட வச்சு அதில் போட்டி வச்சுருக்கான் பழைய மாணவர்னு சொல்லி. அவன் போட்டி மாதிரி அடிக்காமல் இவர் அடிக்கிறது மாதிரி அடிச்சிருக்கான். அந்த எதிர்த்து வந்தவன் பார்த்துருக்கார், இவன் ஏதோ பிளான் பண்ணி அடித்தாரான். திருப்பி அடித்து எல்லோரும் இந்த நடுவர்கள்லாம் நிப்பாட்டுங்கிறாங்க, விடலையா, துரத்தி அடித்து காம்பவுண்டை விட்டு வெளியே போகிற வரைக்கும் அடிச்சிருக்காரு. அடிச்சுட்டு பிறகு எல்லாம் கேட்ட பிறகு ஸ்டூடெண்ட்டு கிடையாது விசாரிங்கன்ட்டார். கேட்ட ஸ்டூடெண்ட் இல்லை, ஸ்டூடெண்ட்டுங்கிற போர்வையில் வெளியேருந்து ஒரு ரவுடியை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அடித்து காம்பவுண்டை விட்டு அடித்து துரத்தியிருக்கார். அந்த அளவுக்கு அப்போயே ஒரு பெரிய வீரம் அவருக்கு அந்த கல்லூரி படிக்கிற போதே இருந்தது. பிறகு அதே மாதிரி கல்லூரி படிக்கும்போது சில மகான்களெல்லாம் பார்க்க போவாராம். ஒரு இடத்துக்கு பார்க்க போயிருக்கார். எல்லோரும் ஒரு சித்தர் இருக்கார் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிருக்காங்க. அங்கே போனால் எல்லா ஸ்டூடெண்ட்டும் உட்காந்துருக்காங்களாம். உட்காந்துருக்கும்போது அவர் என்ன பண்ணியிருக்காரு, போர்வையை உதறி இருக்கார். அந்த சித்தர் போர்வையை மூடினாராம். ஒரு 50 பேர் உட்காந்துருக்காங்க. ஒவ்வொரு ஆப்பிள் பழமாக எடுத்து கொடுத்தாரு எல்லாருக்கும். ஒன்றுமே இல்லை, உள்ளேருந்து ஒவ்வொரு ஆப்பிளும் எடுத்து கொடுத்துருக்காரு. இப்போ இவர் வேந்தர் ஆச்சரியமாக பார்த்துருக்காரு. பிறகு என்ன பண்ணியிருக்கிறாரு, நீங்கள் எல்லாம் மனசில் ஏதாவது நினச்சி ஒரு வார்த்தையை பையில் எழுதி வச்சுக்கங்கன்னாராம். ஒருத்தர் லத்தீன் மொழியில் எழுதி வச்சுருந்தானா, கூட படிக்கிற பையன். அவர் கரெக்டாக நீ என்ன நினச்சி எழுதி எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. இதை சொல்கிறாரு, எல்லாரும் வாயை பிளந்து பார்த்துருக்காங்க. இவரும் அப்படி தான் நினச்சார். பின்னாடி சொல்கிறார், அதை இதெல்லாம் சாதாரண விஷயம், பெரிய வித்தை கிடையாதுங்கிற. சில பயிற்சிகள் பண்ணாலே அதில் மூழ்கிறாதீங்கிறார். சித்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், சித்து வேலையெல்லாம் சாதாரண விஷயம், சில பயிற்சிகள் பண்ணால் கிடைக்கும், அதனால் நம்ம கீழே போயிடுவோம், இதை பண்ணக்கூடாது. நான் கல்லூரியில் படிக்கும்போது ஆச்சரியப்பட்டேன், பின்னாடி பார்க்கும்போது சர்வசாதாரண விஷயங்கிறார். இந்த விஷயத்தை பற்றி கல்லூரியில் படித்த நாளில் ஒரு அனுபவத்தை அவர் சொல்கிறார். இவர் ஆன்மீக பயணம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த பிரம்ம சமாஜம்னு ஒரு அமைப்பு இருக்குது, அதில் தான் முதல்ல போய் சேர்ந்துருக்கார். சேர்ந்துட்டு பிறகு குரு மகாராஜை பற்றி கேள்விப்பட்டவனை பார்க்க வர்றார். ஃபஸ்ட் டைம் வரும்பொழுது முதல்ல இவர்கிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, நீங்களே கடவுளை பார்த்திருக்கிறீர்களா? அவர் சொன்னாராம், உன்னை எப்படி பார்க்குறனோ அப்படி நான் பார்த்துருக்கிறேன்னு சொன்னார். அதில் அவருக்கு நம்பிக்கை ஏற்பட்டு அவர்கிட்ட நிறைய போய்கிட்டே இருந்தார். எல்லாரும் குருவை பார்க்க போவாங்க. இவர் வரலைன்னா இவரை தேடி ராமகிருஷ்ணன் பிரம்மஜமாத்துக்கு போயிடுவாராம், எங்கே இருக்காருன்னு தேடி. விவேகானந்தரை தேடி போவாராம். இவர் எதுக்கு இங்கே வந்திருக்காரு, இவர் நம்மளுக்கும் இவருக்கு கருத்துக்கும் ஒத்து வராது, இவர் பிரம்ம சமாஜத்தில் உட்காந்துருப்பாராம். அவமானப்படுத்துவாங்களா ராமகிருஷ்ணரை.
இவர் அதையும் மீறி அவனை பார்க்கணும், நரேனை பார்க்கணும். அவர் நரேந்திரன் ஃபஸ்ட்டு பேர், பார்க்கணும் பாரான். பிறகு வந்தோடனே இவர் விவேகானந்தர் சங்கடப்படுவாராம், இப்படி நம்ம மேலே பிரிய கொண்டு வர்றாருன்னு சொல்லி திருப்பி அவர் தேடியே இங்கே வந்துடுவாராம். இவரை பார்க்காம இருக்க முடியாதான். சில நேரம் ராமகிருஷ்ணர் சோதிக்கிறாரு, எல்லாத்தையும் அன்பாக பேசுவார், இவரை பிரியமாக இருந்திருக்கார். இதில் நிறையா பேருக்கு பொறாமை. யாருக்கு? மற்ற சிஷியர்களுக்கெல்லாம். கொஞ்ச நாள் என்ன பண்ணியிருக்கார், இவர் வந்தால் கண்டுக்கிறதே இல்லை ராமகிருஷ்ணர். விவேகானந்தர் வந்தால் கண்டுக்கிறதே இல்லையா. அவர் வருவாராம், உட்காந்துருப்பாராம், கண்டுக்கிறாமல் இருப்பாராம். அவர் விவேகானந்தர் வருவார், உட்காந்து அவர் பேசினக்கு போய்கிட்டே இருந்திருக்கார். கொஞ்ச நாள் இப்படியே தொடர்ந்துருக்கு. ஒரு நாள் கூப்பிட்டு, நான் தான் உன்கிட்ட பேசுகிறதே இல்லைல்ல, உன்னை கண்டுக்கிறதே இல்லைல்ல, நீ எதுக்கு வரேன்னாரேன். நீங்கள் கண்டுக்கிட்டாருன்னா பேசுனா பேசாட்டின்னு, உங்களை பார்க்கணும் வர்றேன், அவ்வளோதான். குரு பக்தி. பிறகு ராமகிருஷ்ணர் ஒன்று சொல்கிறாரு, இவரை டெஸ்ட் பண்ணுவார் விவேகானந்தர். இவர் திருமணமானவர், ஆனால் பிரம்மச்சரிய விரதத்தில் இருக்கார். ராமகிருஷ்ண பரமஹம்சர், சாரதா தேவி பக்கத்தில் தங்கியிருக்காங்க. இவர் சில நேரங்களில் இவர் உண்மையிலேயே இவர் இந்த தபசை கடைப்பிடிக்கிறாரான்னு சோதிப்பாராம். அப்போ ஒரு நாள் நைட்டு ஒளிஞ்சிருந்தெல்லாம் பார்ப்பாராம். ஒரு நாள் ராமகிருஷ்ணர் எந்திரிச்சு நைட்டில் வெளியே போயிருக்கார். அங்கே அன்னையார் இடத்துக்கு போகிறாருன்னு பார்த்தா போய் இந்த பஞ்சவடின்னு இருக்குது, அங்கே உட்காந்து தியானம் பண்ணிட்டு உட்காந்துட்டாராம். திரும்பி வரும்போது டே இங்கே வாடான்னு கூப்பிட்டாராம். சிரிச்சாராம், நீ என்னை எப்படி வேணாலும் சோதிக்கலாம்டா, உனக்கு உரிமை இருக்குடா அப்படின்னாராம். அந்தளவுக்கு ராமகிருஷ்ணர் விவேகானந்தருக்கு உரிமை கொடுத்துருக்கார். பிறகு காசை கையில் தொட மாட்டார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். காசை கையில் தொடவே மாட்டார். அவருக்கு அந்த கோயிலில் பூஜை பண்ணும்போது ஒரு காணிக்கை மாதிரி கொடுப்பாங்க, அதை கூட அங்கே தூக்கி வச்சிட சொல்லிடுவார். அதை அன்னையார் கொடுத்துருங்கன்னு வரான். இவர் எடுக்கவே தொடவே மாட்டார். இவர் பொய் சொல்கிறாரு அப்படின்னு இவருக்கு ஒரு நம்பிக்கை. யாருக்கு? ராமகிருஷ்ண விவேகானந்தருக்கு. ஒரு என்ன பண்ணியிருக்கிறாரு, இவர் பெட்டு கீழே 4 அண்ணா காசை கீழே தெரியாமல் மறைச்சி வச்சு அவர் உட்கார முடி வச்சுட்டார். அவர் உட்காந்தோடு டபார்னு துள்ளி எந்திக்கிறார் ராமகிருஷ்ணர். பார்த்து சிரிக்கிறார். இவரை பார்த்து, நீ சோதிக்கிறியாடா, சோதிச்சுக்கடா அப்படிங்கிறார். இவருக்கு மட்டும் அந்த உரிமையும் அவர் கொடுக்குறார். ஏன்னா குருவை யாரும் சோதிக்கக்கூடாது. இவர் ஒரு உன்னதமான மகானுங்கிறதுனால இவருக்கு ஒரு நல்ல தெளிவு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இவருக்கு மட்டும் அந்த இதை கொடுத்தார். இவருடைய பக்தியினுடைய உச்சம் எப்படி போச்சுன்னா, பின்னாடி ஒரு காலத்தில் அவர் நோய்வாய்ப்பட்டு தொண்டையிலெல்லாம் ஒரு புற்றுநோயமாக எச்சிலெலாம் துப்புறார். இவரை தொட்டு பண்ணுறதுக்கு சில சிஷியர் கூச்சப்படுறாங்க. பார்த்தாராம், எச்சில் எடுத்து டபார்னு குடிச்சிட்டாராம் விவேகானந்தர். அவங்க முன்னாடி அவர் எச்சில் எடுத்து வாயில் குடிச்சிட்டாராம். அந்த அளவுக்கு குரு மேலே ஒரு பெரிய பக்தி வந்துருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னதான் ஆன்மீகத்தில் இருந்தாலும் கூட குடும்பத்தை காப்பாற்றணும்னு எண்ணம் இருக்கும். இவங்க அப்பா என்ன பண்ணிட்டார், இவரை கொஞ்சம் இவர் இளைஞரான டயத்தில் காசெல்லாம் செலவு பண்ணி கடனை வச்சுட்டு இறந்து போயிடுறாரு. குடும்பத்தை காப்பாற்றுற பொறுப்பு விவேகானந்தருக்கு வந்துடுது. அவர் சின்ன வயசுலேயே அவரோட கேட்பாராம். அந்த அம்மா என்ன சொல்லுமா, புவனேஸ்வரி அம்மா, உங்கள் அப்பா ரொம்ப ஊதாரியாக இருக்கார், நீ இப்படி நீ போய் கேளு, எனக்குன்னு என்ன வச்சுருக்கீங்கப்பா அப்படின்னு போய் கேளுன்னு சொல்லி சின்ன பையனாக இருக்கும்போது அனுப்பிச்சி விட்டுச்சான். இவர் போய் அவர் அப்பாட்ட போய், அப்பா நீங்கள் ரொம்ப செலவழிக்கிறீங்களாம், எனக்குன்னு என்ன சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு அப்பாட்ட கேட்டிருக்காரு. அவரை கையை பிடிச்சி வரவரும் இழுத்துட்டு போனாராம். கண்ணாடி முன்னாடி நிப்பாட்டி, உனக்கு நீ தாண்டா சொத்து அப்படின்னாராம். உனக்கு நீ தாண்டா சொத்து அப்படின்னாராம். எப்படி பாருங்கள், எப்பயுமே நம்மளை நம்பித்தான் நாம் இருக்கணும், மற்றவங்கள நம்பி இருக்கக்கூடாது. அதை சின்ன வயசில் விவேகானந்தர் அப்பா புகட்டியிருக்கார். ஆனால் கஷ்டம் வந்தவுடன் இவருக்கு என்னென்னு தாங்க முடியலை. ஆன்மீகத்தில் நாட்டம் ஜாஸ்தி, குடும்ப பொறுப்பையும் விட முடியலை. என்ன பண்ணுறதுன்னா ராமகிருஷ்ணன்கிட்ட போகிறார். இந்த பாருங்கள், எனக்கு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியலை, அது செய்ய முடியலை. அதே நேரம் என் குடும்பம் கஷ்டப்படுது, அதை என்னால் தாங்கிக்கிட்டு சகிக்கவும் முடியலை. ஏன்னா நான் தான் வீட்டுக்கு மூத்தவன், எனக்கு எதாவது வழி பண்ணுங்க அப்படிங்கிறார். அப்போ சொல்லும், காளிகிட்ட நீங்கள் டெய்லி பேசுகிறீங்கல்ல, காளிகிட்ட கேட்டு எனக்கு சாப்பாடு எங்கள் வீட்டுக்கெல்லாம் நல்லதெல்லாம் வாங்கி கொடுங்க. சாதாரண மனுஷன் மாதிரி கேட்குறாரு. எங்கள் குடும்பம் காப்பாற்றப்படணும், என் குடும்பத்துக்கு வேண்டிய வசதியெல்லாம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ராமகிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பர்றா நீயே போய் கேள்றா அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, நான் எங்கே காளியை பார்த்தேன், காளி என்ன காட்சியாக கொடுத்துச்சு, நீங்கள் தானே தினம் பார்க்குறேன் பேசுகிறேன்லாம் சொல்கிறீங்க, நீங்கள் பார்க்கும்போது காளிகிட்ட கேளுங்க, அவனுக்கு எதாவது பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் ராமகிருஷ்ணர்கிட்ட சொல்கிறார். உடனே ராமகிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, நீ போ, இன்றைக்கி உனக்கு காட்சி கொடுப்பா காளி, நீ காளியை பாரு, பார்த்துட்டு உனக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் காளிகிட்ட கேட்டுக்கடான்ட்டாரான். இவர் நேராக காளி கோயிலுக்கு போயிருக்காரு. காளி காட்சி கொடுத்துருக்கு. பார்த்த உடனே மெய் மறந்து, எனக்கு பக்தி வேணும், ஞானம் வேணும்,
வைராக்கியம் வேணும்னு கேட்டு வந்துட்டாராம். குடும்பத்தை பற்றி ஒரு வார்த்தை பேசலை. வந்தவன் அப்படியே மெய் மறந்து வர்றாரு. என்னடா கேட்டையாடா? மறந்துட்டனே, கேட்க மறந்துட்டனே. ஏன்டா ஒன்றையத்தையும் சொன்னேன்ல, போய் கேள்ற, இன்னொரு கப்படா அப்படிங்கிறார். ரெண்டாவது போகிறார் காலிட்ட. ரெண்டாவது காட்சி கொடுக்குது, இதே தான் கேட்குறார். எனக்கு விவேகம் வேணும், வைராக்கியம் வேணும், ஞானம் வேணும், பக்தி வேணும்னு கேட்குறாரே ஒழிய என் குடும்பத்தை காப்பாற்றுங்கிறது கேட்க வாய் வரல. திருப்பி வந்த உடனே கேட்டையான்னு கேட்குறாரு. கேட்கலைங்கிறார். ஏன்டா அப்படி பண்ணுற? போட திருப்பி போடாங்கிறார். என்னால் அது முடியாது. ஒன்னாலே முடியாது, என்னை போய் கேட்க சொன்னா எப்படிறா அப்படிங்கிறார். ஒன்னாலே கேட்க முடியல, என்னை போய் எப்படிடா கேட்க சொல்கிற அப்படிங்கிறார். உடனே அவர் சொல்கிறாரு, எனக்கு அதெல்லாம் தெரியாது, என் குடும்பம் கஷ்டப்படக்கூடாது கேட்குறாரு. அப்போ சொல்கிறாரு, சாதாரண உணவுக்கும் உடைக்கும் அன்றாட வாழ்க்கைக்கும் உன் குடும்பத்துக்கு என்ன கஷ்டம் வராதுன்னு ஆசீர்வாதம் பண்ணுறார். இது போதும்ன்ட்டு போயிடுறாரு. அதுக்கு பிறகு முழு வாழ்க்கையை இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட அவரை ஒப்படைக்கிறார். இன்னொரு சம்பவம், ஒரு விஷயத்தில் ஒரு இடத்துல புகட்டுறாரு. இவர் ராமகிருஷ்ணரோட போயிருக்கும்போது இந்த உணவு நம்ம சாப்பிடுவோம் பார்த்திங்களா, வாங்கி எப்பயுமே உணவில் கொடுக்குறவங்ககிட்ட ஒரு தாத்பரியம் இருக்குது. இவர் ஒரு இடத்துக்கு போயிருக்கும்போது அங்கே பிரசங்கம் பண்ணுறார் ராமகிருஷ்ணர். கொஞ்சம் தண்ணி கொண்டு வர நாராயண் அப்படின்னு கேட்குறாரு விவேகானந்தர். இன்னொருத்தரை கூப்பிட்டு வா, நீ சொம்பில் தண்ணி எடுத்துன்னு குருமகாராஜை கொடு அப்படிங்கிறார். அவர் தண்ணி எடுத்து வர்றார். கொடுத்த உடனே ராமகிருஷ்ணத்தை கொண்டு வந்த உடனே அதை அங்கே கீழே வச்சிருன்றார். தொடக்கூட மாட்டேங்கிறார். பிறகு கொஞ்சம் நேரம் கழிச்சு இதை போய் கீழே ஊற்றிட்டு இந்த சொம்பை கழுவிட்டு நீ கொண்டு வாங்குறார். என்னடா இவர் வித்தியாசம் பார்க்குறாரு, தண்ணி சாப்பிட்றதுல யார் வந்து சாப்பிட்டா என்ன அப்படின்னு இவருக்கு சந்தேகம் வருது. பிறகு கடைசியில் பார்த்தா அந்த கொண்டு வந்து கொடுத்தான் பாருங்கள், பஞ்சமாக பாவியான், பெரிய அக்கிரம் பண்ணுறவனா, பெரிய அயோக்கியனா. ஏன்னு சொன்னால் நம்ம இதில் இருக்குது. உணவில் கூட பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் துரோணாச்சாரியார், கர்ணன் எல்லாருமே துரோணர் இவர் பீஷ்மர் நல்லவராக இருந்தாரும் கூட ஏன் இந்த பக்கம் போனோன்னு சாப்பிட்ட சாப்பாடுங்கிறாங்க. யார்? துரோணாச்சாரியார். உணவுக்கும் உணவு கொடுப்போம் ஒரு சம்பந்தம் இருக்குது. இதை விவேகானந்தர் அன்றைக்கி சொல்கிறார். இது அவர் தண்ணி கொடுத்ததில் இதை கண்டு பார்த்தேன். உணவு அதனால சபரிமலைக்கு மாலை போட்டால் என்ன பண்ணுறாங்க, மாலை போட்ட ஒரு கடையில் போய் சாப்பிடுவாங்க, ஏன்னா அவர் கொஞ்சம் சுத்தமாக ஒழுக்கமாக இருப்பார்னு சொல்லிட்டு ஒரு சம்பிரதாயம்லாம் வச்சுருக்காங்க. பொதுவாக உணவு நம்ம சாப்பிட்ற கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய மனசும் அதில் சேருமா. இதை ராமகிருஷ்ணர்கிட்ட இந்த விஷயத்தில் விவேகானந்தருக்கு சொல்கிறார். இந்த அடிப்படையை சொல்கிறார். அவர் குரு மகாராஜ் மறைஞ்சிடுறாரு. அதுக்கு பிறகு இவருடைய ஆன்மீக பயணம் மிக கடினமாக மாறுகிறது. கொஞ்சம் லேசானதாக இல்லை, ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்குது. இவரோடு சேர்ந்து மொத்தம் 16 சிஷியர்கள். இவர் 15 பேர், 16 பேர். அன்னையாரை சேர்த்தா 17, ராமகிருஷ்ணன் சேர்த்தா 18 பேர். கரெக்டாக பார்த்தா அந்த சிஸ்டம் 18 அடங்கும். இவங்களுக்கு ராமகிருஷ்ணர் இருக்கும்போது ஹெல்ப் பண்ணவங்க யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எல்லோரும் வீட்டை விட்டு வந்ததுனால அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணாதீங்க, அப்போ தான் திருப்பி வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா சாமியார் அப்படி இவங்களுக்கு கஷ்டம் தானே, யாராவது வீட்டில் சாமியார் அப்பனா ஒத்துக்குருவாங்களா? எல்லோரும் என்ன பண்ணால் ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு தடுத்துடுறாங்க. அப்போ இவங்க தங்குறதுக்கு இடம் இல்லை, ஒரு சாதனை பண்ண இடம் இல்லை. ஒரு பாலடைஞ்ச மண்டபம், பேய் குடியிருக்குன்னு யாருமே அங்கே போய் குடியிருக்க மாட்டேங்கிறாங்க. அந்த விட ஒருத்தர் ராமகிருஷ்ணர் பக்தர் அங்கே வேணால் போய் தங்கிக்கப்பான்னு கொடுக்குறாரு. பேய் இருக்குன்னு சொல்லி யாருக்கும் அந்த வீட்டில் போய் இந்த 16 விவேகானந்தரை சேர்த்து 16 சீடர்களும் தங்குறாங்க. சாப்பாடு கிடையாது. வேஷ்டியெல்லாம் கூட கிழிஞ்சு போகுது. ஒரு வேட்டி இந்த கவுமீனம் கட்டிக்கிட்டு தான் உள்ளே இருப்பாங்களாம். வெளியே போகிறவர் மட்டும் ஒரு வேட்டியை கட்டிட்டு போயிட்டு வருவாராம், பிச்சை எடுத்துகிட்டு வருவாராம். அந்த பிச்சை காஞ்ச ரொட்டி தேவையில்லாத அப்படி வாங்கி சாப்பிட்டு வளர்ந்தவங்க தான் ராமகிருஷ்ண சிஷியர்கள். இன்றைக்கி ராமகிருஷ்ண மிஷின் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. அன்னைக்கு பிச்சை எடுத்து தேவையில்லாத காஞ்ச ரொட்டி அழுகுனது இதைத்தான் போடுவாங்களாம். அதை சாப்பிட்டு வாழ்ந்துருக்காங்க, தபஸ் பண்ணியிருக்காங்க. கௌபீனத்தை தவிர ஒரு உரிமை ஒன்றும் கிடையாது. ஒரே வேட்டி இருக்குமா, யார் பிச்சை எடுக்க போகிறாரோ அவர் கட்டிட்டு போய் எடுத்து வந்து திருப்பி கலத்தி கொடுத்துருவாராம். இப்படியெல்லாம் வாழ்ந்து கஷ்டப்பட்டிருக்கார் விவேகானந்தர். அவரோட சேர்ந்த எல்லா சிஷியர்களுமே இப்படி வளர்ந்த ஒரு இயக்கம் அது. கொஞ்ச நாள் தபஸ் பண்ணிவிட்டு அவங்க யாத்திரை கிளம்புறாங்க, ஒவ்வொரு இடத்துக்கு போகிறாங்க. அப்படி விவேகானந்தரும் பல இடங்களுக்கு போகிறாரு, தபஸ் பண்ணுறாரு, காட்டிலெலாம் போய் தவம் பண்ணுறார். ஒரு இடத்துல தவம் பண்ணும் பொழுது இந்த கதை கேட்டிருப்பீங்க. காட்டு வழி நடந்து குரங்கு கூட்டம் அவரை துரத்துது. குரங்கு கூட்டம் துரத்துது. ஓடுறாரு பயந்து.
விவேகானந்தர் ஓடுறாரு, ஏத்தாப்புல ஒரு சாமியார் வர்றாரு, ஓடாத எதிர்த்து நில்லுங்கிறார். திரும்பி இப்படி நின்னாராம். திரும்பி நின்ன உடனே அத்தனை குரங்கு அப்படியே பின்வாங்கி ஓடிச்சான். இது உண்மை, வாழ்க்கையிலே பார்க்கலாம். நான் அவரோட பார்த்துருக்கேன். தேனியில் ஒரு நாய் துரத்துச்சு, பக்கத்தில் வந்துருச்சு, சத்தம் போட்டு திரும்பணும் திரும்பி ஓடுது. அதை விட கூட நான் சத்தம் போட்ட ஒன்று, அது எதிர்த்த நெல், துணிந்த நெல் அப்படின்னு சொல்லி அந்த சன்னியாசி இவருக்கு போதிக்கிறார். அதுக்கு பிறகு காட்டில் போகும்போது ஒரு பெரிய வேங்க புலி, இவர் தனியாக போய்கிட்டு இருக்கார். வழி இது வருது, எதிர்த்து வருது. முறைச்சி கையை இப்படி வச்சு முறைச்சி பார்த்தாராம், ஓடி போயிடுச்சான். உங்கள் சித்தினால் ஓடிச்சுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, நான் பார்த்த பார்வையில் நம்மளோட பெரிய மிருகம்னு பயந்து ஓடி போச்சுங்கிறார். அந்த ஒரு கம்பீர பார்வையை சொல்கிறார். அப்படி ஒரு துணிச்சல், தவம் பண்ணும்போது கூட அப்படி ஒரு வீரமெல்லாம் அவருக்கு இருந்திருக்கு. அவர் வீரத்தை பற்றி பார்க்கணுன்னு சொன்னீங்கன்னு சொன்னால், கடுமையான எல்லா இடத்துலையும் இந்த புலி சிங்கத்தை பார்த்தது. பிறகு ஒரு இடத்துல ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கார், தனியாக ஒரு பாட்டுக்கு போவாங்க. ட்ரெயினில் போகும்போது எழுத்தாப்பில் 2 பிரிட்டிஷ்கார் ஆங்கிலேயர் உட்காந்து இங்கிலீஷில் இவருடைய தோற்றம் உருவத்தெல்லாம் பார்த்து கிண்டல், கேலியும் கிண்டல் ரொம்ப இங்கிலீஷில் பண்ணுறான். இவருக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்லி, இவருக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு கிண்டல் பண்ணுறாங்க எல்லோரும். இவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் பார்க்குறாரு, அதை கண்டுக்கிறவே இல்லை, அதை பற்றி கவலைப்படல. டிடிஆர் ரொம்ப இங்கிலீஷில் சரளமாக பேசுகிறார். பேசின உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன உனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு, நாங்கள் இவ்வளோ தூரம் உன்னை திட்டுனோம், நீ ஒன்றும் கண்டுக்கிறவே இல்லைன்னாராம். முட்டாள்களை பார்ப்பது முதல் தடவை இல்லைன்னாராம். முட்டாள்களை பார்ப்பது இது முதல் தடவை அல்லன்னு இருக்கார். சொன்ன உடனே ஆயில் போய் கையை முறிக்கிருக்கான். நானும் ரெடி வான்ட்டு இருக்காரு. கையை அப்படி முறுக்குனாராம். பேசாமல் பயந்து போயிட்டாங்களாம். சன்னியாசியாக இருந்தாலும் அந்த வீரம்ங்கிறது அவர்கிட்ட ஒரு பொழுது கூட குறைஞ்சதே கிடையாது எங்கேயுமே. அப்படி ஒரு, அதனால தான் வீரத்துறவி அப்படின்னு அவருக்கு பேரே இருக்குது. இந்த இன்னொரு இடத்துல அமெரிக்கா போகும்போது கப்பலில் ஒரு இடத்துல பண்ணுறார். கப்பலில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பாதிரியார் இந்து மதத்தை பற்றி தரக்குறவாக மட்டரமாக பேசிக்கிட்டே இருக்கார். இவர் கூப்பிட்றாரு, உனக்கு இந்து மதத்தை பற்றி தெரியுமான்னு கேட்குறாரு. தெரியாட்டி பேசாமல் ஓ மதத்தை பிரச்சாரம் பண்ணு, இதை பற்றி இழிவாக சொல்லாது சொல்லி பார்க்குறாரு. அவர் இல்லை அப்படின்னு இதை இந்த பாரு, நீ கேட்ட கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்கிறேன், ஒன்று தெரிஞ்சுட்டு பேசு, தெரியாமல் நீ தப்பாச்சு சொல்லி கேட்கல, தூக்கிட்டாரான். கடல் ஒதுக்கி போட்டுருவேன் ஒழுங்காக இருந்துக்கிட்டாரான். இதுக்கு மேலே இந்த மதத்தை பற்றி பேசினா கடல் ஒதுக்கி போட்டுருவேன்ட்டாரான். அந்தளவுக்கு ஒரு போல்ட்னஸ் அப்பயே அவருக்கு இருந்திருக்கு. அப்படி ஒரு வீரம். பிறகு பக்தின்னு பார்த்தீங்கன்னா, தபசுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு உதாரணம் சொல்லலாம். இவர் ஒரு விரதம் இருக்கார், யாத்திரை போகிறாரு, பிச்சை எடுத்தேன் சாப்பிடணும், ஒரு விரதம் இருப்போமே, யாராவது கொடுத்தா சாப்பிட்றது, நம்மளாக போய் கேட்குறது இல்லை அப்படின்னு சொல்லி விரதம் இருக்கார். இந்த காலத்துலையாவது பஞ்சம் கிடையாது, அந்த காலத்தில் சாப்பாட்டு பஞ்சம் பெரிய பஞ்சம், யாருமே அவர் கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு விரதம் யாருமே கேட்கல. ட்ரெயினில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, பசி கொடுமை, அப்படியே இழைச்சி சோர்ந்து போயிருக்கார். ஒரு பெரிய வியாபாரி அந்த ட்ரெயினில் இவரை பார்க்குறாரு, என்னடா இளம் வயசு இவ்வளோ உடம்பு வச்சுக்கிட்டு சாமியார் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இப்படி ஏமாற்றி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் போல இருக்குன்ட்டு, நீ எல்லாம் உழைச்சி சாப்பிட வேண்டியானே, எப்படி இருக்குன்னு சொல்லி அவர் முன்னாடி நல்ல வகையான சாப்பாடெல்லாம் வச்சு இவர் கொடுக்காமல் இவர் பாட்டு உட்காந்துருக்கு, கண்டுக்கிறவே இல்லை. இவரை கேலி பண்ணியிருக்காப்புல, திட்டியிருக்காப்புல, அதெல்லாம் கண்டுக்கிறாமல் அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கார். விவேகானந்தர் என்ன பண்ணாரா, விட்டு கீழே இறங்கியிருக்கார். இறங்கிய மயக்கத்தில் அந்த ஒரு கம்பம், போஸ்ட் கம்பத்தில் அப்படி சாஞ்சி நின்றுருக்கார். திருப்பி அந்த வியாபாரி வந்தாராம். வந்து இன்னையாவது போய் உழைச்சி சாப்பிடப்பார், இப்படியெல்லாம் இருக்க திட்டம் போது ஒருத்தர் வேகமாக ஒரு டிஃபன் பாக்ஸரை ஓடியாந்துருக்கான். இப்படியே மேலே எங்களையும் பார்த்தானா, கீழே அவர் முன்னாடி வச்சு சாப்பிட்டாங்க, நமஸ்காரம் பண்ணி, ஐயா நீங்கள் தான் எங்கேயா ஆஞ்சநேயர் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னார் சொல்லி காலில் விழுந்திருக்கான். ஏய் நான் யாருப்பா, உனக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்னு கேட்டிருக்கேன். இல்லை நான் ஒரு ஆஞ்சநேயர் பக்தன், நான் ஒரு வியாபாரி, வீட்டில் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன், கனவில் என்னுடைய பக்தன் ஒருத்தன் ட்ரெயினில் இந்த இடத்துல நின்று இந்த தூணுக்கிட்ட இந்த உங்கள் உருவத்தெல்லாம் காமிச்சார், அவனுக்கு போய் சாப்பாடு கொடு, உடனே நான் ரெடி பண்ணி கரெக்டாக எடுத்து வரேன். நான் எனக்கு சில நேரம் கனவுல சொல்கிறதெல்லாம் அவர் உண்மையாக இருக்கும். பார்த்தா கரெக்டாக நீங்கள் இருக்கீங்க, அதே உருவம் நீங்கள் தான் சாப்பிடுங்கன்னு கொடுக்குறான். எப்படி இருக்கு பாருங்க. பண்ண உடனே அந்த ஆளுக்கு ஆச்சரியமாக போகிற, அவன் நெடுஞ்சாங்கன்னே மன்னிச்சுக்கன்னு விழுந்தானான். அந்த முதல் கேள்வி பண்ணான் பாருங்கள், விழுந்தானான். அப்படி தவம் பண்ணாலும் கூட அந்த தவத்தினுடைய மகிமையை ஆஞ்சநேயரே மற்றவங்களுக்கு உணர்த்தியிருக்காரு. அப்படி ஒரு சம்பவம் விவேகானந்தர்கிட்ட நடந்தது. பிறகு தத்துவத்தை உணர்த்துகிற விஷயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக உணர்த்துவார். 2 விஷயம் மட்டும் சொல்கிறேன்.
நம்மெல்லாம் என்ன பண்ணுறோம்னா கடவுளை வழிபடுறோம், கடவுளை நம்புகிறோம். சில பேர் சொல்லுவாங்க, கடவுள் இருக்காருன்னு கூட ஒத்துக்கிறேன்ப்பா, கல்லுலையும் மண்ணில் போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, கல் இல்லைன்னா கடவுளாக இருக்கார் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறது பொதுவாக பழக்கம் இருக்குது. இதே மாதிரி இவர் இந்த ராஜஸ்தானத்தில் மங்கள் சிங்னு ஒரு ராஜா, அங்கே அவர் வீட்டுக்கு போயிருக்கார். அவருடைய அரண்மனையில் போயிருக்கும்போது எல்லாம் விவாதம் நடக்குது. கடவுள் ஒத்துக்கிறேன், கல்லுலையும் மண்ணிலையும் போய் கும்பிட்றீங்களே, இதெல்லாம் கல் மண்ணெல்லாம் கடவுளாக நினைக்கிறது என்னால் ஏற்றுக்கிற முடியலேன்னு சொல்லியிருக்கார். விவேகானந்தர் பதிலே சொல்ல அமைதியாக இருந்திருக்கார். அப்புறம் என்ன பண்ணாராம், கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருந்துட்டு, அந்த படம் யாருடைய படம்னு இருக்கார், ராஜா படம். அந்த திவான் அந்த படத்தை கலத்தி கொண்டு வாங்குகிறார். அந்த அரண்மனை திவானை கடத்தி கொண்டு வர்றார். பார்த்துட்டு இதில் எச்சியில் துப்பு அப்படிங்கிறாரு. கோவம், என்ன ராஜா படத்தில் எச்சியில் துப்ப சொல்கிறீங்கன்றான். ராஜா அந்த இருக்காருப்பா, அவர் மேலே துப்ப செய்து கண்ணாடி பேப்பரு ஃப்ரேம் இதுலேருந்து துப்ப சொன்னேன். இருந்தாலும் ராஜா படம், அவர் இங்கே இருக்கார்ல, நீ ஏன் இதில் துப்ப வேண்டியதானே? இது ராஜாவை நீ நினைக்கிறியா இல்லையா? ராஜா இங்கே உட்கார்ந்துருந்தாலும் இது ராஜாவை நினைக்கிறே இல்லை? கடவுள் எல்லா இடத்துலையும் இருந்தாலும் கல்லில் கடவுள் இருக்கான்னு எல்லோரும் நம்புகிறோம், அதுக்கு நீ மரியாதை கொடுக்கணுங்கிற. இது பாருங்கள், ஒன்றுமே பேசாமல் இருந்துட்டு எப்படி புரிய வைக்கிறார் பாருங்கள், எப்படி புரிய வைக்கிறார். பிறகு ஒருத்தர் கேட்டார், ராமனும் கிருஷ்ணன்லாம் ஏன் நீல நிறத்தில் பிறந்தாங்க அப்படின்னாரு. மலையை பக்கத்தில் இவர் கருப்பாக இருக்கும், வெள்ளையாக இருக்கும், தூரத்தில் இருந்து ப்ளூ கலரில் இருக்கும், வானம் ப்ளூ கலரில் இருக்கும், கடல் ப்ளூ கலரில் இருக்கும். நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தத்துவம் பகவான், அது நீல நிறத்துலேருந்தே இருக்கும். தூரத்திலிருந்து எங்கும் நிறைந்திருக்கிறது ஆகாசம், கடல் நீளமாக இருக்கும். மலையை கூட பாருங்கள், பக்கத்தில் போனால் கருப்பாக தெரியும், தூரத்திலிருந்து பாருங்கள் நீளமாக தான் தெரியும். அதனால் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய தத்துவம் நான்கிறத உணர்த்துறது தான் ராமரும் நீல நிறத்தில் பிறந்தார், இவர் நீல நிறத்தில் பிறந்தார்னு சொல்லி இப்படி ஒரு தத்துவத்தை அவர் சொல்கிறார். எளிமையாக பல விஷயம் இருக்குது. இதெல்லாம் நான் சொல்கிறது அந்த கட்டெரும்பு சின்ன எறும்பு சாப்பிட்றது மாதிரி, அவ்வளவு அவருடைய பெருமைகள் அவ்வளவு இருந்துக்கிட்டு இருக்குது. சர்வமதா மகாசபை சிகாகோவில் கூடுறதாக அறிவிப்பு வருது, விளம்பரம் வருது. அப்போ இந்து மதத்தை பற்றி பேசுகிறதுக்கு யார் போகிறதுங்கும்போது எல்லாரும் இவரை போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. இதில் முக்கியமான பங்கு தமிழகத்துக்கு உண்டு. சென்னை கல்லூரி மாணவர்களுக்கும் அலசிங்க பெருமாள்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் இவரை அனுப்புறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணவர். கல்லூரி மாணவர்கள்லாம் சேர்ந்து இவரைத்தான் அனுப்பணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்போ பணமெல்லாம் வசூல் பண்ணி கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது இவருடைய இறக்கம் எப்படின்னா, தானம் பண்ணுற புத்தி இருக்கு. பத்திரிக்கையை படிக்கிறார் ஒரு இடத்துல. படிச்சுட்டு என்ன பண்ணுறான்னு சொன்னால், எங்கேயோ பஞ்சத்தில் நிறையா பேர் செத்து போயிட்டாங்கன்னு வருது. அந்த வசூல் பண்ண பணத்தை நான் கொடுத்து விட்டுறேன். கொடுத்து விட்டு இதில் திருக்குறள் ஒரு குறள் இருக்குது, அருமையான குறள். திருக்குறளில் அருளுடைமைன்னு ஒரு குறள். துறவரவியலில் முதல் குறள் அருளுடைமை. இல்லறவியலில் அன்புடைமைன்னு வச்சுருப்பார். அங்கே அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள்னு ஆரம்பிப்பார். இல்லறவாசிகளுக்கு அன்பு இருக்கணும்பார், துறவிக்கு அருள் இருக்கணும். இல்லறத்தில் தன்னை சார்ந்தவர்களுக்கு அன்புக்கு பேர் அன்பு. துறவி எல்லா உயிர்கள் மேலே அன்பாக இருக்கும், அதனால் அருளுடைமைன்னு வைக்கிறார். வள்ளுவர் கூட பார்த்து அருமையாக பண்ணியிருக்கார். இல்லறத்தில் அன்புடைமை, துறவரத்தில் அருளுடைமை. அதில் முதல் குறள், அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் விளங்குறார். அதாவது மற்ற செல்வமெல்லாம் யார்கிட்ட வேணாலும் இருக்கும்ப்பா, யார்கிட்ட இந்த அன்பு இந்த அருள் இருக்கோ, இந்த மற்றவங்களுடைய கஷ்டத்தை பார்க்க பொறுக்காத தன்மை இருக்கோ, அப்படி இருக்கவங்க தான் உயர்ந்தவர்ங்கிறார். அது இவர்கிட்ட சின்ன வயசுலேயும் இருந்துச்சு பாருங்கள். சிகாகோ போகிற பணத்தை கொடுத்து விட்டார்னா எப்படி இருக்கும். பிறகு என்ன பண்ணுறாரு, கன்னியாகுமரி வர்றார். இந்த பாரத தேசத்தினுடைய கொடுமையெல்லாம் நினச்சி அழுகிறார். ஏன்னா பஞ்சம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 30 கோடி மக்களுக்கு சாப்பாடு இல்லை. இன்றைக்கி 150 கோடி மக்கள் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். பசி பஞ்சம்னு பட்டணம் கிடையாது. அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, அதனுடைய பலனே இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அது பின்னாடி சொல்கிறேன். அப்போ கன்னியாகுமரி போய் என்ன பண்ணிருக்கு, போட்டில் போய்க்க விட முடியாதுன்னு இருக்காங்க. நீந்தி போயிட்டார். நீந்தி போய் பாரத தேசத்தை நோக்கி 3 நாள் தவம் இருக்கார், தியானம் பண்ணுறார். இந்த நாடு உன்னத நிலையை அடையணும், உயர்ந்த நிலையை அடையணும்னு சொல்லி தியானம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வர்றாரு. பிறகும் கல்லூரி மாணவர் அலசிங்க பெருமாள்னு ஒருத்தர் நிறையா பணமெல்லாம் அவருக்கு வசூல் பண்ணி, சேதுபதி ராஜா எல்லோரும் சேர்ந்து முயற்சி பண்ணி இவரை சிகாகோவுக்கு அனுப்புகிறாங்க. இவர் அங்கே போகும் பொழுது 1893 மே மாதம் 31 பாம்பேயிலேருந்து கனடா போகிறாரு. அங்கேருந்து சிகாகோ போகிறார். ஃபஸ்ட்டு இவர் போனது அப்படித்தான். இவருக்கு எவ்வளோ பணம் செலவழிக்கணும்னு தெரியாது, எவ்வளவும் தெரியாது. ஒரு லெட்டர் கொண்டு போல, இந்து மதத்தினுடைய பிரதிநிதியாக இந்தியாவிலேருந்து வரேன்.
நம்ம எங்கேயாவது போய் பேசணும், ஒரு அனுமதி வாங்கணுமா இல்லையா? அது கூட இல்லாமல் போகிறார். போனால் வயசு எவ்வளோ தெரியுமா? 31 வயசு. 31 வயசில் அமெரிக்காவுக்கு தனியாக பயணம் பண்ணுறாரு. சர்வ மத மகாசபையில் பேசலாம்ட்டு போகிறார். தங்கியிருக்காரு. காசெல்லாம் செலவழிஞ்சு போகுது. கையில் காசே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. சாப்பாட்டுக்கு வழியில் பிச்சை எடுத்து அங்கே ரொம்ப கேவலமாக நினைப்பான். கேட்குறாரு சாப்பாட்டுக்கு. வரும்பொழுது ஒரு இடத்துல எல்லாம் இங்கே பண்ணும்போது ஒரு வீட்டு முன்னாடி ரொம்ப மயக்க மாதிரி ஓரமாக நிற்கவும், அந்த வீட்டிலேருந்து அந்த பெண்மணி அந்த அம்மா வர்றாங்க. வந்து நீங்கள் வாங்க, எங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்குறாரு. சொன்ன உடனே உள்ளே கூட்டு போகுது. இவர்கிட்ட பேசுகிறதெல்லாம் பார்த்து அந்த அம்மாவுக்கு பிரமிப்பாக இருக்குது. நீங்கள் அங்கேருந்து ஏதாவது பிரதிநிதிக்கு லெட்ரு கொண்டு வந்திருக்கீங்களா? ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை. எப்படி பேச முடியும்? குருதேவர் அருள் இருந்தால் கட்டாயம் பேசுங்க. நீங்கள் பேசித்தான் ஆகணுங்கிறது எனக்கு தெரியும், சர்வதம ஆட்கள்லாம் தெரியும் சொல்லி கூப்பிட்டு போகுது அந்த அம்மா. கூப்பிட்டு போய் அந்த அம்மா பெர்மிஷன் வாங்கி தருது. இவருக்கு சர்வமத மகாசபையில் பேசுகிறதுக்கு அந்த அம்மா வந்து இப்போ அவருக்கு வந்து பெர்மிஷன் வாங்கி தருது. பெர்மிஷன் வாங்கி கொடுத்தவொடனே போகிறாரு. இவருக்கு பேசுகிறதுக்கு முதல்ல நிறைய சோதனைகள்லாம் பண்ணிவிட்டு அங்கே போகிற அந்த அம்மா பேர் வந்து ஜார்ஜ் டபிள்யூ ஹேலுங்கிற அம்மா. அந்த பெண்மணி பேர் 1893 செப்டம்பர் 11 இந்த சிகாகோவில் அந்த மாநாடு நடக்குது. இவர் என்ன பேசினார்? பதட்டம். எல்லாம் இருக்கிறதே சின்ன வயசு. யாராவது கேட்பாங்களா? ஏதோ சின்ன பையன் வந்திருக்கான் பேசுகிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏறின உடனே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னர், அமெரிக்க சகோதர சகோதரிகளேன்னு சொன்ன உடனே அந்த அரங்கத்தில் கைதட்டல் 10 நிமிஷம் நிற்கலையா. இப்படி ஒரு வார்த்தை கேட்டதில்லை அவங்க. அப்படி ஒரு கைதட்டல், ஆரவாரம் எல்லாம் அப்படியே. அந்த மாநாட்டில் 4000 பேர் இருக்காங்களாம். அது நிசப்தமாகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சான். இந்த ஒரு வார்த்தையில் அப்படி இழுத்துட்டார் எல்லாத்தையும். எல்லாரும் தன்னுடைய மதத்தை பற்றி பெருமையாக சொன்னாங்க. மற்ற மதத்தை இழிவுபடுத்தியும் பேசியிருக்காங்க. இவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? அனைத்து மதங்களும் எல்லாத்தையும் இந்து மதத்துக்குள்ளே அடக்கங்கிற ஒரு தத்துவத்தை பேசினார். எல்லா மதமும் இந்த மதத்துக்குள்ளே அடக்கம் சொல்லி ரொம்ப பேசின உடனே இவருடைய புகழ் அமெரிக்கா ஃபுல்லாக பரவுது. அங்கங்கே சொற்பொழிவு. இவர் தெருவில் படுக்க இடம் இல்லாமல் இருந்தவர் ஒரு பெரிய மாளிகையில் தங்க வைக்கிறாங்க. தங்க வச்சு மெத்தையெல்லாம் கொடுத்து படுக்க வைக்கிறாங்க. அன்றைக்கி என்ன பண்ணுறாரு? மெத்தையை பார்த்துட்டு கீழே தரையில் படுத்து அழுகிறார். என் நாட்டு மக்கள் பசியில் படுத்து பட்டினியில் வாடுறாங்க, நான் இங்கே வந்து படுக்கிறதா அப்படின்ட்டு கண்ணீர் தரையெல்லாம் நனைகிறதுக்கு அழுகிறாராம். பாருங்கள், ஒரு துறவி நாட்டு மக்களுக்காக அப்படி ஏங்கி ஏங்கி அழுதுருக்கார். அங்கேயும் தரையில் படுத்திருந்தாராம், அந்த மெத்தையில் படுக்காமல். அப்படி அழுதுட்டு பிறகு அவருடைய புகழ் பேர் எல்லாமே பறகுது. அன்னைக்கு தான் ஓங்கி உரைத்த நாள். நம்மளுடைய மதத்தை பற்றி, நம்மளுடைய மதத்தின் பெருமையை பற்றி, அனைத்து மதங்களும் இந்து மதத்துக்குள் அடக்கங்கிற கருத்தை வந்து பறைசாற்றிய நாள். இன்றைக்கி அதுக்கு பிறகு சின்மயானந்தர், தயானந்தர்லாம் உலகம் பூரா பிரசங்கம் பண்ணுறாங்க. இதுக்கு வித்திட்ட நாள் அன்னைக்கு தான். அது வரைக்கும் இந்தியாவை பற்றி, இந்து மதத்தை பற்றி, இந்து மக்களை பற்றி தரக்குறைவாக மட்டரகமாக வெளிநாடு பூரா நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. விவேகானந்தர் என்னைக்கு சிகாகோவில் அன்றைக்கி பிரசங்கத்தை ஒழிச்சாரோ அப்போ தான் இந்து மதத்தினுடைய பெருமைக்கு விதை போட்ட நாள். இன்றைக்கி வளர்ந்து உலகத்திற்கே இந்து மதம் குருவாக இருக்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்குன்னா அதுக்கு முதல் விதை போட்டவர் யாருன்னு சொன்னால் விவேகானந்தர் தான். அதுக்கு பிறகு சின்மயானந்தர் போகிறது. இன்றைக்கி எல்லோரும் போய்கிட்டு இருக்காங்க, பேசுகிறாங்க. அன்னைக்கு யாரும் கூப்பிட்றதில்ல, மதிக்கிறது. அது ஒரு மூட நம்பிக்கை உள்ள மதம், ஒன்றுமே தெரியாத மதம், முட்டாள்கள் மதம் நினச்சிக்கிட்டு இருந்தது. அதை பறைசாற்றி பிறகு அமெரிக்காவுள்ள பிரசங்கம் பண்ணார். உலக நாடுகள், எல்லா நாடுகளுக்கும் போனார். இங்கிலாந்து போனார், அங்கே போனார், எல்லா நாடுகளுக்கும். கப்பல் பயணம், ஃப்ளைட்டெல்லாம் கிடையாது அந்த காலத்தில். கப்பலில் பயணம் செஞ்சு அப்படியெல்லாம் ஒரு பெரிய பண்ணார். அங்கே இன்னொரு இடத்துல, அங்கே அமெரிக்காவில் ஒரு நிகழ்ச்சியில் துப்பாக்கி சுட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல துப்பாக்கி சுடுற பயிற்சி நடந்தது. அந்த ஏதோ தண்ணி ஓடுற தண்ணியில் இந்த ஓடுகள்லாம் கட்டி விடுவாங்களாம். அதில் ஒருத்தர் கூட சரியாக சுடலை. இவர் என்ன பண்ணியிருக்காங்க, நான் சொல்கிறேன்னு இருக்கார். உங்களுக்கு பயிற்சி இருக்கான்னு, இன்றைக்கி தான் துப்பாக்கியை முதல்ல கையில் தொடுறேன்னாராம். எப்படி சுடுவீங்கன்னாராம். ஒன்று கூட தப்பாமல் அத்தனையும் சுட்டாராம். எப்படி திறமைன்னாங்களேன், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட் அப்படின்னாராம். மனசை நீ ஒருமுகப்படுத்தின எதையும் சாதிக்கலாம்னாராம். அப்படி அவருக்கு இந்த மன ஒருமுகப்பாடு எந்த விஷயத்துலையும் நம்மளே எடுத்துக்கங்க, அதில் ஆர்வத்தோட மன ஒருமுகப்பாடை செஞ்சால் வெற்றி அடைஞ்சிடலாம். அதுதான் காரணம். எனக்கு ஒன்றும் பெரிய சக்தி திறமையெல்லாம் இல்லைங்கிறது. அமெரிக்காவில் இன்னொரு சம்பவம்னா, ஒரு பெரிய அம்மா தங்கியிருந்த வீட்டில் ஒரு பெரிய அமெரிக்காவின் கோடீஸ்வரர், பெரிய பணக்காரர்.
ஒரு மகான் வந்திருக்கார், வந்து பாருங்கங்குது. அவர் என்ன பண்ணியிருக்கார், வந்து எதிர்த்தாப்பில் இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாரு. ஏன்னா அவரும் பெரிய ஆள். இவர் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு கொஞ்சம் இவர் சொல்கிறார், நீ பின்னால் இப்படி இருக்க, நீ பொய் கணக்கு ஒரு எழுதி வச்சுருக்க, உன்ட்ட சொத்து இவ்வளவு இருக்குது, எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சாரான். எந்திரிச்சு மனைவிக்கு கூட தெரியாதுன்னு நினச்சி இந்த ரகசியத்தெல்லாம் சொல்லிவிட்டார். சாஷ்டாக காலில் விழுந்து மன்னிச்சுக்கிட்டு ஓடிவிட்டார் அவர். அது விவேகானந்தர். பிறகு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லைப்ரரியில் உட்காந்து படிக்கிறார். படிக்கும்போது புஸ்தகத்தை அப்படியே பிரட்டி பிரட்டி எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கார். ஒரு புஸ்தகம் கூட உங்களுக்கு பிடிக்கலையாங்கிறார். இல்லை படிச்சுட்டே வைக்கிறேங்கிறார். படிச்சு என்ன பிரட்டிக்கிட்டே இருக்கீங்க, படிச்சு நான் பக்கமாக படிப்பேன்னாரான். சும்மா சொல்லாதீங்கன்ற, எதாவது எடுத்து கேளுங்கன்னு இருக்கார். கேட்டால் இத்தனாவது பக்கத்தில் கேட்டால் கரெக்டாக சொல்கிறார். அப்படி உள்ளேயும் போயிடுது. இது பெரிய சித்தியான்னு கேட்டால் சித்தியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறார். இது ஒரு எப்படி சொல்கிறாருன்னா, அவர் விளக்கம் பாருங்கள். நாம் சின்ன குழந்தையில் எப்படி படிப்போம்? இப்போ நான் ஊருக்கு போகிறேன்னு ஒரு வார்த்தை இருக்குது. சின்ன குழந்தை எப்படி படிக்கேன்? நான் நான் ஊரு ஒவ்வொன்றா எழுத்தை கூட்டி ஊருக்கு போய் இப்படி தான் படிக்கும். நம்ம என்ன படிப்போம்? டக்குன்னு பார்த்து நான் ஊருக்கு போயின்னு படிச்சுடுவோமா இல்லையா? ஒரு செகண்டில் படிக்கிறது அது ஒரு நிமிஷம் எடுக்கும். இவர் நாம் ஒரு வரியாக படிக்கிறோம், அவர் பக்கமாக பார்த்தோன்னு அப்படியே உள்ளே ரெக்கார்ட் ஆகிடும் அந்த பக்கமே. அப்படி அது ஒரு பெரிய திறமைன்னு சொல்ல, இவர் பயிற்சிங்கிறார். பக்கமாக சில பேருக்கு அப்படி உண்டு, அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, உள்ளே ஓடிடும். அப்படி பக்கமாக படிக்கிற ஒரு பெரிய திறமையாக அவர்கிட்ட இருந்திருக்கு. பிறகு அப்போ ஒரு இடத்துல சொல்கிறாரு, அதாவது அமெரிக்காவிலும் திரும்பி வர்றார். திரும்பி வந்த உடனே எங்கே வர்றாருன்னா, கொழும்பு வந்துட்டு ராமேஸ்வரம் வர்றார். ராமேஸ்வரத்தில் பாம்பன் துறைமுகம் இருக்குது பார்த்தீங்களா, குண்டக்கால் நினைக்கிறேன், அங்கே தான் இறங்குறார். இன்றைக்கி கூட அந்த இடத்துல தபோவனத்துலேருந்து பெரிய ஒரு ஆசிரம் கட்டி விவேகானந்தருடைய சிலை பெருசாக வச்சுருக்கு. இவர் அந்த வெளிநாடு போயிட்டு இந்தியாவில் இறங்கின இடம் பாம்பனில், இந்த குண்டக்கால் நினைக்கிறேன் அந்த பேர், அந்த ஊர். அங்கே வச்சுருக்காங்க, பெரிய விவேகானந்தருடைய சிலை வச்சுருக்காங்க. அங்கே இறங்கின உடனே சேதுபதி மகாராஜா என்ன பண்ணியிருக்கிறாரு, ரதமெல்லாம் வச்சுருந்துருக்காங்க. இவர் என்ன பண்ணார், இறங்கின உடனே ரத்தன கம்பளம் விரிச்சிருக்காங்க, அதை விட்டு இறங்கி மண்ணில் பறண்டாராம். எனக்கு வெளியே போன பிறகு இந்த பூமியினுடைய மகிமை தெரியுது, இது புண்ணிய பூமி, இந்த வெளிநாட்டில் போன தோஷம் கழியெல்லாம் இந்த மண்ணில் பெறணும்னு சொல்லி மண்ணில் உருண்டுருக்காரு. உருண்டுட்டு எந்திரிச்சு அந்த ரதத்தில் உட்கார வச்சுருக்காங்க. குதிரையெல்லாம் கழட்டி விட்டார் அவர் ராஜா. குதிரையெல்லாம் கழட்டி விட்டுட்டு நான் இழுக்கிறேன்னு சொல்லி அவர் இழுக்கிறோன்னா எல்லோரும் சேர்ந்து இழுத்துட்டு ஊர்வலமாக கூப்பிட்டு போயிருக்காங்க. குதிரை இழுக்கக்கூடாதுன்னு சொல்லி, அப்படின்னா இவர் நம்மளுடைய பெருமையை அப்படி நிகழ்த்திட்டான்னு சொல்லி ராஜாவே குதிரை வண்டியில் எடுத்துகிட்டு போனார் அவரை. அப்படி இழுத்துட்டு போய் அவர் பிறகு ராமேஸ்வரம் கோயிலுக்கெல்லாம் போகிறாரு. அப்போ அவர் சொல்கிறார், அதாவது சில இப்படியெல்லாம் போய் எல்லா இடத்துலையும் பிரசங்கம் பண்ண உடனே சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு ஒரு ஊக்கம் வருதான். ஒரு ஊக்கம் தன்னலம் இல்லாமல் சேவை செய்கிற மனப்பான்மை வருது. தாய் நாட்டுக்காக உழைக்கணும் அப்படிங்கிற அந்த பணியை எல்லோரும் செய்கிறாங்க. அப்போ ஒரு நாள் சொல்கிறாரு, இது ஒரு புனித நாளின் வெடியல். இன்னும் 50 ஆண்டுகளில் இந்தியா சுதந்திர நாடாக மாறும் சொல்லி 1897 சொல்லியிருக்கார். 1897 எல்லாத்தையும் ஒரு உற்சாகத்தை ஊட்டிட்டு, இன்று ஒரு புனிதமான நாள், இன்றிலிருந்து 50வது ஆண்டு இந்த நாடு சுதந்திரம் அடைந்து உய்வுறும்னு சொல்லியிருக்கார். கரெக்டாக 47 சுதந்திரம் அடைஞ்சிச்சு. 97 இந்த வார்த்தையை ஒரு இடத்துல பேசுகிறார் அவர். 1997 பேசி அடின்னு சொல்கிறார். பிறகு 2வது நாடு உலகம் பூரா அவர் சுற்றுப்பயணம் செய்கிறார். 2வது முறை உலகம் பூரா எல்லா நாட்டுக்கும் சுற்றுப்பயணம் போயிட்டு 2வது முறையும் போயிட்டு வர்றார். பிறகு அவர் கடைசியில் இறந்தது 1902 ஜூலை 4ஆம் தேதி 9 மணிக்கு மேலே அவர் மகா சமாதியை அடைகிறார். இவருடைய நாட்களில் சகோதரி நிவேதிதை, அது ஒரு முக்கியமான சிஷ்யை இவருடைய சிஷ்யர்களில். அவருடைய சிஷ்யர் நிவேதியுடைய சிஷ்யர் யார் தெரியுமா? மகாகவி பாரதியார். பாரதியார் அந்த பரம்பரையில், அந்த குரு பரம்பரையில் வந்தவர் தான். மகாகவி பாரதியார் அவருடைய சிஷ்யர். இவருடைய வாக்கியங்களில் உபதேசத்துக்கள் எடுத்துக்கிட்டேன்னா நிறையா இருக்குது. நம்மளுடைய மக்களுக்கு இவர் பண்ண உபதேசங்கள், அந்த வாக்கியங்கள்லாம் பார்த்தா அற்புதமாக இருக்கும். இவர் அன்னைக்கு இந்த எல்லாருக்காக இறக்கப்பட்டு அழுத கண்ணீரினுடைய துடைப்பு தான் இன்றைக்கி இந்தியாவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நான் சொன்னேன்ல, 30 கோடி மக்கள்
பிரிட்டிஷ்காரன் வந்து அத்தனை இவ்வளவு செல்வ செழிப்புடைய நாட்டில் 30 கோடி மக்களுக்கு உணவு பஞ்சம் வர்ற அளவுக்கு நாட்டை ஆண்டிருக்கான். அவனை பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க சில பேர். எவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கான் பாருங்கள். 30 கோடி மக்கள் பட்டியலில் சார்ந்த மக்கள் எத்தனை, மொத்த இந்தியா ஜனத்தொகையே அவ்வளவுதான். அத்தனை மக்களுக்கு சாப்பாடு கொடுக்காமல் போட்டு பாகிஸ்தானுக்கு சேர்த்தப்ப, பாகிஸ்தான் பங்களாதேஷ் அப்போ சாப்பாடுலாம் பட்டினி கிடந்திருக்காங்க. என்ன ஆட்சி ஆண்டிருக்கான்? சொத்தை பூரா அடித்து சுருட்டி கொண்டு போயிருக்கான். இன்றைக்கி 140 கோடி மக்கள் சாப்பாட்டுக்குள்ளேன்னு யாரும் கிடையாது பாரத தேசத்தில். அவர் அழுத கண்ணீர், அவர் வடித்த இது, அவருடைய அந்த இரக்கம், அன்பு, அதே மாதிரி அவருடைய விளைவு தான் இன்றைக்கி பாரத தேசம் இவ்வளவு உயர்வான நிலைக்கு நம்மளுக்கு போயிருக்கு. இன்னும் அவருடைய தத்துவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமாக சொல்லணும்னா ஒரு இடத்துல சொல்கிறார், எழுந்திருங்கள், விழித்திருங்கள், இனியும் உறங்காதீர்கள் அப்படின்னு ஒரு கருத்து. அது என்னன்னா கடோபனிஷத் மந்திரம். அது கடோபனிஷத்தில் 1வது அத்தியாயம் 3வது பகுதி 14வது மந்திரம். உத்திஷ்டத ஜாக்கிரத பிராப்யவரான் நிபோதத. எழுந்திருங்கள், விழித்திருங்கள், லட்சியத்தை அடையவடும் உறங்காதீர்கள். இது அவர் சொன்ன மக்களுக்கு சொன்ன ஒரு பெரிய உபதேசம். எப்பயுமே பொய்யிலிருந்து உண்மைக்கு வருவது விழித்திருத்தல். ஓம் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமயன்னு சொல்லி உபனிஷத் மந்திரம் இருக்குது. அது அப்படியே எதுக்கும் பொருந்தும். எப்பயுமே நாம் எது பொய் எது உண்மைன்னு கண்டுபிடிச்சு பொய்யிலிருந்து உண்மைக்கு வருவது விழித்திருக்க, கவனமாக விழித்திருக்கிறது. விழிச்சிருந்தால் பத்தாது, அது எழுந்திருத்தல். எழுந்திருந்தால் பத்தாது. எழுந்த பிறகு விழிச்சா தானே எழுந்திருப்பான். முதல்ல எழுந்திருங்கள்ங்கிறாரு, அப்புறம் விழித்திருங்கள்ங்கிறாரு. விழிச்சப்போ தான் எழுந்திருக்க முடியும். இந்த இது அப்படி இல்லை. விழித்திருங்கள்னா கவனத்தோடு இருங்கள், எப்பொழுதும் கவனமாக இருங்கள். நீங்கள் கொண்ட பாதையில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய அறியாமையிலிருந்து விழித்து கொள்ளுங்கள். அறியாமையிலிருந்து ஞானத்திற்கு வாருங்கள், அறிவுக்கு வாருங்கள். எப்பயுமே எது அறிவின்மை எது அறிவுன்னு தெரிஞ்சு கவனமாக இருக்கிறது விழித்திருங்கள்னு ஒரு உபதேசம். அதாவது அசதோமா சத்கமயன்னா பொய்யிலிருந்து உண்மைக்கு வாருங்கள். தமசோமா ஜோதிர்கமயன்னா அறியாமையிலிருந்து அறிவுக்கு வாருங்கள். இருளிலிருந்து ஒளிக்கு வாருங்கள். அது விழித்திருங்கள்னு அர்த்தம். எப்பொழுதுமே நீங்கள் ஒன்று எடுத்துக்கிட்டீங்கன்னா எது சரி தப்புன்னு புரிஞ்சு அதுக்கு வர்றது எழுந்திருத்தல். அதில் கவனமாக நம்ம கடைப்பிடிச்சு போகணும். எந்த விஷயம் உலக விஷயமாக இருந்தால் கூட விழித்திருங்கள். பிறகு ஒரு லட்சியம் வச்சுருப்போம், அதை அடையிறது வரைக்கும் உறங்கக்கூடாது. அதை அடையிறது வரைக்கும் நீங்கள் முயற்சி செய்து தொடர்ந்து இருக்க வேண்டும் சொல்கிறார். இது இந்த லட்சியத்தை அடையும் வரை தொடர்ந்து அதில் விழித்திருங்கள், அதாவது உறங்காமல் இருங்கள் அப்படிங்கிறது அர்த்தம். இது அவருடைய உபதேசத்தில் ஒன்று. இன்னொன்று சொல்வார், எப்பயுமே மற்ற மதத்தில் என்னென்னா நீங்கள்லாம் பாவிகள், என்ன சொல்லுவாங்க, பாவிகளே, என்ன சொல்லுவாங்க, பாவிகளேன்னு சொல்லுவாங்க. விவேகானந்தர் தெய்வங்களேம்பார். ஒரு பாதிரியார் என்ன பண்ணுறாரு அமெரிக்காவில், நீங்கள்லாம் பாவிங்க, நீங்கள் கிறிஸ்துவ பின்பற்றலைன்னா நரகத்துக்கு போயிடுவீங்க, நாங்கள்லாம் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லிகிட்டே இருக்கார். இவர் என்ன பண்ணுறாரு, சரிங்க நாங்கள் நரகத்துக்கு போகிறோம், நீங்கள் சொர்க்கத்துக்கு போங்கங்கிறார். அவர் டெய்லி பார்ப்பாராம். பார்க்கும்போது வாங்க சொர்க்கத்துக்கு போகிறவங்களே நாங்கள் நரகத்துக்கு போகிறோம் அப்படின்பாராம். அவருக்கு கடுப்பாயிருது. இப்போ தினம் இப்படி சொல்ல கோவம் பேசாமல் இருக்க மாட்டேங்களான்னு கோவப்படுறாரு. இப்போ பாரு, இப்போ யார் சொர்க்கத்தில் இருக்கா? நீ நரகத்தில் இருக்க, நான் சொர்க்கத்தில் இருக்கேன். நான் நரகத்துக்கு போகிறேன்னு சந்தோஷமாக இருக்கேன், நீ சொர்க்கத்துக்கு போகிறேன்னு சந்தோஷமாக இருக்க வேண்டியன்னு கேட்டாராம். பாவிகளேன்னு சொல்லாதீங்கிறார். ஏன்னு சொன்னால் அவர் ஒரு உன்னதமான கருத்து சொல்கிறாரு. அதாவது நீங்கள் எல்லாம் தெய்வம்ங்கிறார், நாம் எல்லாம் கடவுள். அனைவரும் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் எல்லாம் கடவுள் சொரூபம், எல்லாரும் கடவுளாக ஆக முடியுங்கிறார். அனைவரும் கடவுளாக ஆக முடியும் அப்படிங்கிறார். அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறான், தத்துவமசின்னு சொல்கிறான். நீ அதுவாக இருக்கிறாயின்னு வேதம் உபதேசிக்குது. அந்த கருத்தை அடிக்கொருக்க சொல்கிறார். நீங்கள் எல்லாம் சாதாரண மனிதர்கள் அல்ல, உங்களுக்குள் அளப்பெரிய ஆற்றல் பொதிந்து கிடைக்கிறதுங்கிறார். அதாவது ஒரு மனுஷன் மனசுக்குள்ளே அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குங்கிறத நம்ம நினைக்கிறோம். நீங்கள் வலுவாக ஒரு எண்ணத்தை உறுதியாக நினச்சிங்கன்னா அது ஆயிடுவீங்க. ஒரு இடத்துல இந்த மலை அடித்து நொறுங்கன்னு சொல்லி நீங்கள் தீவிரமாக நினச்சி நொறுங்கிறோங்கிறார். அந்தளவுக்கு மனதில் ஆற்றல் இருக்குது. நீங்கள் உங்கள் சக்தியை யாருமே இழிவாக நினைக்காதீங்கிறார்.
எல்லாரும் உயர்ந்த நிலையை அடைய முடியும், மேலான நிலையை அடைய முடியும் அப்படின்னு நீங்கள் எல்லாமே கடவுளாக ஆக முடியுங்கிற ஒரு உபதேசத்தை சொல்கிறார். நம்ம மதத்தில் அதுதான். இவர் கூட கண்ணதாசன் ஒரு பாட்டு படிக்கிறார் தெரியுமில்ல, ஒரு கோப்பையிலே என் குடியிருப்புங்கிற பாட்டில் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைன்னு அந்த வரி வரும். அந்த பாட்டில் அகம்பாவமாக சொல்கிறது மாதிரி இருக்கும். எப்படி சொல்கிறார் பாருங்கள், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லைங்கிறார். சினிமா பாட்டில் கண்ணதாசன் அவரே படிக்கிறார். எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைன்னு தத்துவம் இதை விவேகானந்தர் சொல்கிறார். இப்படி நீங்கள் எல்லாருக்கும் இந்த தன்னை உணரணும். மரணமற்ற நிலையை நாம் அடைய முடியும், பிறவா நிலையை அடைய முடியுங்கிறத எல்லா இடங்களிலும் உபதேசம் பண்ணுறாரு, பிரசங்கம் பண்ணிக்கிறாரு. ஒரு இடத்துல சொல்கிறார், எப்படி பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்கிறாரு. கடைசியாக, இரவும் பகலும் திரும்ப திரும்ப பிரார்த்தனை செய். ஓ கௌரி மணாலா, உலக நாயகியே, எனக்கு மனிதத்துவத்தை கொடு. எப்படி பிரார்த்தனை பண்ண சொல்கிறாரு? மனிதத்துவத்தை கொடு. அம்மா, என்னுடைய பலவீனத்தை போக்கு, என் கோழைத்தனத்தை போக்கு, என்னை மனிதனாக்கு. எனக்கு காரு கொடு, பங்களா கொடு, சொத்து கொடு, என்னை மனிதனாக்கு. எப்படி பிரார்த்தனை பண்ண சொல்ல? நாமெல்லாம் மனுஷனா இல்லை. மனிதத்தன்மையை வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள், அதுதான் உயர்ந்தது. மனிதத்தன்மையை அடைந்து விட்டால் நீ தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். பாட்டிருக்கா இல்லையா? மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். இதை விவேகானந்தர் அடித்து அடித்து சொல்கிறார். நீ தெய்வமாக முடியும், அது உனக்குள் புதிந்து கிடைக்கிறது. அந்த பிரார்த்தனையை கடவுளிடம் செய். இதெல்லாம் அவருடைய உபதேசம். இன்னொரு இடத்துல ஒன்று சொல்கிறார், மற்ற யுகங்களில் செய்த அதாவது யோகங்கள், தவம், இதெல்லாம் இங்கேயெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்கிறார். ரொம்ப மலையில் போய் ஒத்த காலன்னு தவம் பண்ணுறது, சுற்றி நெருப்பை போட்டு பண்ணுறது, இப்போ யாராவது பண்ணுறாங்களா? அதெல்லாம் ரொம்ப அபூர்வம், அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த யுகத்திற்கு தேவையான தவம் எதுன்னா கொடுத்து பழகுங்கிறார். நீ கொடுத்து பழகு, கொடு, தானம் பண்ணு, தியாகம் செய், அதுதான் இந்த யுகத்திற்குண்டான தவம்ங்கிறார். இந்த யுகத்திற்குண்டான தவம் கொடு, தானம் செய் அப்படிங்கிறார். அதாவது அறிவு தானம், ஞான தானம், எத்தனையோ தானம் இருக்குது. முதல்ல அறிவு தானம், ஞான தானம் உயர்ந்தது. மற்ற தானத்தையும் முதல்ல நீ ஒன்றிருக்கு அதை தியாகம் பண்ணி பழகு, கொடுத்து பழகுங்கிறார். எனக்கு ஒரு சினிமா பாட்டு அழகாக பிடிக்கும். சிவாஜி கணேசன் படம் நிறையா சொல்லியிருக்கேன். ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, அந்த பாட்டில் ஒரு அருமையான வரி வரும். சிவாஜி அந்த படத்தில் எல்லா சொத்தையும் இழந்துருவான். எல்லாத்தையும் நண்பனுக்காக மற்றவர்களை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்துருவான். கையில் ஒன்றுமே இருக்காது. அப்போ அந்த பாட்டை படிக்கிறார். ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே, ஒன்றுமே இல்லை. என்ன வார்த்தை சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டில் கண்ணதாசன் பாட்டுன்னு நினைக்கிறேன். பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டான், பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான், நான் இருக்கும் நிலையில் உன்னிடம் என்ன கேட்பேன், இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன்கிறான். என்ன வார்த்தை பாருங்க. ஒன்றுமே இல்லை, பாஞ்சாலி சேலை கேட்டா, பார்த்தேன் கீதை கேட்ட, நான் இப்போ ஒன்றும் இல்லை, ஆனால் என்ன கேட்பேன் தெரியுமா, இன்னும் என்ன கூட நல்லதை செஞ்சுட்டு துன்பம் எனக்கு கொடு, பரவாயில்ல. இப்படி ஒரு பிரார்த்தனை பண்ண முடியுமா? தியாகத்தின் உச்சம். அதில் தான் அந்த படத்துக்கு பேரே அவன்தான் மனிதன். இந்த எண்ணம் யார் இருக்கோ அவன்தான் மனிதன். அந்த படத்துக்கு பேரே அப்படித்தான் வராது. இப்படி தியாகத்தினால் நீ தெய்வமாக வேண்டும், தானத்தினால் இந்த ஜென்மத்தில் நீ பண்ண வேண்டும் அப்படிங்கிறார். ஏதோ மனிதன் பிறந்து விட்டான், ஏனோ மரம் போல் வளர்ந்து விட்டான் இல்லாமல் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படிங்கிற நிலைக்கு உயர முடியுங்கிற உபதேசத்தை பண்ணுறார். 2, இந்த வாழ்க்கையில் வாழும்போது எழுந்திருங்கள், விழித்திருங்கள், குறிக்கோளை அடையும் வரை உறங்காதீர்கள், லட்சியத்தை. இந்த எண்ணத்தை நீங்கள் எந்த விஷயத்துக்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் உலக வாழ்க்கை கூட அப்ளை பண்ணலாம். பிறகு ஆன்மீக வாழ்க்கையில் தவம் என்பதே தியாக புத்தி வேண்டும், கொடுத்து பழக வேண்டும். இது முக்கியமான சாதனையாக விவேகானந்தருடைய உபதேசத்தில் இருக்குது. இந்த திருக்குறளில் பார்த்தீங்கன்னா இந்த நீத்தார் பெருமை 10 குறள் அவருக்கு அப்படியே பொறுமை. பிறகு துறவியை பற்றி துறவுங்கிற அதிகாரத்தில் ஒன்று சொல்கிறார். தலைப்பட்டார் தீர துறந்தார், மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர். முற்றும் துறந்தவரே உயர்ந்த துறவிகள், அரைகுறையாக துறந்தவர்கள் ஆசை வலையில் அகப்பட்டவர்கள். இந்த துறவிக்கு லட்சணம் சொல்கிறாரு. இது அப்படியே அவரை தவிர யாருக்கும் பொருந்தாது.
உண்மையிலே பார்த்தா. பிறகு விவேகானந்தரை பற்றி இந்த சுபாஷ் சந்திர போஸ், முத்துராமலிங்கத்தை இவங்கெல்லாம் வந்து ரொம்ப அறிஞ்சிருக்காங்க. ஒரு சம்பவம் சொன்னாங்க. ராமநாதபுரத்தில் குருஜின்னு சொல்கிறேன், நம்ம அந்த சங்கத்தினுடைய தலைவராக இருந்தவர், அவருடைய மீட்டிங் நினைக்கிறேன். ஏதோ ஒரு மீட்டிங்கில் இவர் முத்துராமலிங்கத்தர் 30 வயசாம். விவேகானந்தரை பற்றி பேச கூப்பிட்டுருக்காங்க. இவர் என்ன பேசுவார் நினச்சிக்கிட்டு இருந்தாங்களாம். 1.5 மணி நேரம் விடாமல் பேசினார், சின்ன வயசில். அப்போ அந்த நேரத்தில் பாருங்கள், அப்போயே அத்தனை பேருக்கு இவருடைய உள்ளே போயிருக்கு. அதனால தான் சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் நிறைய அவருடைய கருத்துக்களை படித்து மேலே உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறார். அதனால் இப்படிப்பட்ட விவேகானந்தருடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சமாவது படிக்கணும். பெரிய இருக்குது, 2 வால்யூம் பெரிய புக்கு இருக்குது. நீங்கள் அதெல்லாம் படித்தீங்கன்னு சொன்னால் அற்புதமாக இருக்குது. நம்மளை எரியாமல் ஒரு வீரம் வரும், ஒரு வீக்கம் வரும், தன்னம்பிக்கை வரும். முதல்ல விவேகானந்தரை படித்தா அப்படி ஒரு தன்னம்பிக்கை நம்மளுக்கு வரும், ஒரு தொய்வு வராது, ஒரு புத்துணர்ச்சி வரும் நம்மளுக்கு. அவர்கிட்டருந்து வந்து நம்ம கற்றுக்கிற வேண்டிய பாடம் முதல்ல தானம், தியாகம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு அவர் பண்ணார். இவர் பேப்பர் நனைஞ்சு போகுமா, ஒரு செய்தியில் எங்கேயாவது பட்டினி கிடக்கிறான்னு பார்த்தா கண்ணில் அழுகிற தண்ணி பேப்பர் நனைஞ்சு போகுமா, அப்படி அழுவாராம். அப்படி ஒரு தியாக புக்தி, மற்றவங்களுக்காக ஒரு இறக்கப்படக்கூடிய அன்பு, அருள் இருந்திருக்கு. பிறகு வீரத்தை எடுத்துக்கிட்டால் இவரை மாதிரி ஒரு துறவியில் இப்படி ஒரு வீரத்தை பார்க்க முடியாது, ஊக்கத்துலேயும் இவரை மாதிரி ஒரு ஊக்கத்தை பார்க்க முடியாது. பக்தி எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த காலிட்ட கேட்கும்போது எப்படி கேட்குறாரு, உலகப் பொருள்களை கேட்கல, வைராக்கியத்தையும் பக்தியை கேட்குறாரு. அதே மாதிரி இவருடைய பக்திக்கு ஆஞ்சநேயரே அனுகிரகம் பண்ணார், பக்தியிலையும் உயர்ந்த நிலைக்கு போனார். தத்துவத்தை எடுத்தாலும் எளிமையாக சொல்கிற அளவுக்கு தத்துவங்களையும் உயர்த்தியிருக்கார். அரசர்கிட்ட என்ன ஊற்றினார், கல்லில் கடவுளை கும்பிட்றதுக்கு அருமையான ஒரு விளக்கத்தை எளிமையாக சொல்லி முடித்தார். பிறகு தேசபக்தியை அனைவருக்கும் ஊட்டி, இவருக்கு பிறகு தேசபக்தி ரொம்ப ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இவருடைய உபதேசத்தை கேட்ட பிறகு நாட்டு மேலே பக்தியெல்லாம் வந்து நிறைய சேவை மனப்பான்மையெல்லாம் வந்து இந்த நாட்டுக்காக போராடினாங்கன்னு சொல்கிறாங்க. பிறகு இவருடைய உபதேசத்தில் தான் நம்மளுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வராது, சுப்பீரியாரிட்டி தான் வரும். நீங்களெல்லாம் தெய்வங்கிறார், கடவுளுங்கிறார், உங்களுக்குள் அளப்பரிய ஆற்றல் புதிந்து கிடைக்கின்ற இந்த வார்த்தைகளை நம்ம முதல்ல மனசில் ஊறிக்கிட்டு எதையும் சமாளிக்க முடியும். 30 வயசில் வெளிநாடு போய் ஒரு பெரிய சர்வமத மகாசபையில் பேசிட்டு வர்றாருன்னா சாதாரண விஷயம். போக்குவரத்து வசதி இல்லை. ஆதிசங்கர் 33 வயசு அவர் வாழ்ந்தது, அவ்வளவுதான். இவர் 39 வயசு வாழ்ந்தார். ஆதிசங்கரர் 33 வயசுலேயே வாழ்ந்தார். இந்தியாவை 4 முறை வளம் வந்துட்டாராம். பஸ் வசதி, போக்குவரத்து வசதி கிடையாது. 4 ஸ்தாபனங்களை நிறுவினார். இவர் 2 தடவை உலகம் சுற்றிட்டு வந்துட்டார். விவேகானந்தர் என்ன பண்ணார், 2 தடவை 39 வயசுக்குள்ளே 2 தடவை வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றி வந்து கப்பலில் போய் எவ்வளோ நாளாகும் பாருங்கள், எவ்வளோ கஷ்டமெல்லாம் அனுபவிச்சு. ஒரு இடத்துல கப்பலில் போகும்போது ஒரு நாடு தீவு, அங்கே போக வேணான்னு சொல்கிறாங்க, கப்பல் உள்ளே போகக்கூடாது, உங்களை கொன்றுவாங்க அப்படிங்கிறாங்க. இவங்க பாஷையில் கடவுளுக்கு என்ன பேருன்னு கேட்குறாரு. இல்லை நான் போகிறேங்கிறார். போன உடனே இல்லை தடுக்கிறாங்க. அந்த பாஷையில் கேட்டு அந்த 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 கடவுள் பேரை சொல்லிகிட்டே உள்ளே போகிறோம், எல்லோரும் அவர் கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. பிறகு அவங்ககிட்ட போய் அவங்ககிட்ட பழகி அவங்கள மாற்றி அவ்வளோ பெரிய சாதனைகள். இந்த 39 வயசுக்குள்ளே இவர் செய்யாத செயல்களே கிடையாது. ஆற்றாத பெரிய ஒரு அற்புதமான ஒரு செயலை செஞ்சு அந்த தோற்றம். ஏன் 39 வயசில் போனதுதான் கொஞ்ச நாள் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே நம்ம நினைப்போம். அந்த வயசில் போனதுனால தான் அந்த உருவத்தை பார்த்து இளைஞர்கள்லாம் அவருக்கு முன்னாடி போகிறாங்க. ஒரு கம்பீர தோற்றம் பார்த்தாலே வரும். அந்த காலத்தில் விவேகானந்த காலன் இருக்கும். சின்ன வயசில் பார்த்தாலே ஒரு கம்பீரமாக இருக்கும், பார்க்க யாருமே தெரியாது. அதை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு ஈர்ப்பு வரும். காரணம் என்னென்னா அந்த வயசில் அந்த தோற்றத்தோடே அவர் போயிட்டார். இது இளைஞர்களை இந்த பாரத தேசத்தில் இழுத்து உன்னதமான மனிதர்களை ஆக்குவதற்காக அவர் அவதாரம், சிவனே அவதாரம் எடுத்ததாக சொல்லுவாங்க. அவருக்கு அருமையான குருவும் அமைஞ்சார். அப்படி அமைஞ்ச அந்த குருவையும் அவரையும் நம்ம போற்றி அவருடைய வாழ்க்கையை படித்து அதை பின்பற்றி நடந்தால் நாமளும் வாழ்க்கையில் உன்னத நிலையை அடையலாம். அவர் நம்மளுக்கு எல்லாரும் அருள் புரிவார் என்று சொல்லி இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.